பிரார்த்தனைகள் ஆரம்பிக்கிறேன். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. நாராயணம் நமஸ்கிருத்யா நரம் சைவ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதிம் வியாசம் ததோ ஜெயம் உதீரயேத். நஷ்டப்ரயேஷு அபத்ரேஷு நித்யம் பாகவத சேவையா பகவதி உத்தம ஸ்லோகே பக்திர்பவதி நைஷ்டிகி. ஓம் அஜானதிமிரஞ்சஸ்ய ஞானாஞ்சனசலாக்கயே சக்ஷுருன்மிலிதம் येन तस्मै श्रीगुरवे नमः. श्रीचैतन्यमनोभीष्टं स्थापितं येन भूतले स्वयं रूपकदामह्यं ददाति स्वपदान्तिकम्. वन्देऽहं श्रीगुरु श्रीयुतपदकमलं श्रीगुरुन् वैष्णवां च श्रीरूपं सागरजातं सहगण रघुनाथान्वितं तां सजीवं साद्वैतं सावधूतं परिजनसहितं कृष्णचैतन्यदेवं श्रीराधा कृष्णपादान् सहगण ललिता श्रीविशाखान्वितं च. हे कृष्णा करुणा सिंधु दीनबन्धो जगत्पते गोपेश गोपिका कांत राधा कांत नमोस्तुते. तप्त कांचन गौरांगी राधे वृंदावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये. वाञ्छाकल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्येव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः. नमो ओं विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्ति विकास स्वामिनिति नामिने. नमो ओं विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्ति वेदांत स्वामिनिति नामिने. नमस्ते सारस्वते देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्य देशधारिणे श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर शिवासादि गौर भक्त वृंद. हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे हरे. ஹரே கிருஷ்ணா. பகவத்கீதை சுருக்கம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு அத்தியாயம் 7ல இருந்து 12 வரைக்கும் முடிஞ்ச வரைக்கும் பார்க்கலாம். அத்தியாயம் 6 கடைசியில கிருஷ்ணர் யோகினாமபி சர்வேஷாம் மத்கதேனாந்தராத்மனா ஸ்ரத்தவான் பஜதே யோமாம் சாமே யுக்த தம மதஹ. அதாவது பக்தி யோகிய எல்லா யோகிகள்ல பக்தி யோகியே சிறந்த யோகி அப்படின்னு சொல்றார். இப்ப பக்தி யோகி சிறந்தன்னா பக்தி யோகியாக எப்படி மாறுவது, அதுதான் இப்ப 7வது அத்தியாயத்துக்கான தொடர்பு. 6வது அத்தியாயத்துல பக்தி யோகி தான் சிறந்தவன்னு சொன்னார். இப்ப 7வது அத்தியாயத்துல பக்தி யோகி ஆகிறது எப்படி? நம்ம முன்னவே சொன்ன மாதிரி முதல் 6 அத்தியாயங்கள் நமக்கு சம்பந்தம், நமக்கு கடவுளுக்கும் நமக்கும் கிருஷ்ணருக்கும் உள்ள சம்பந்தத்தை விளக்குகிறது. இந்த நடுவுல இருக்கிற 7 to 12 நமக்கும் அந்த சம்பந்தத்தை எப்படி புதுப்பிப்பது, ஏன்னா நம்ம மறந்து போயிருக்கிறோம்ல, அந்த சம்பந்தத்தை புதுப்பிப்பது, அந்த சம்பந்தத்தின் வழியாது, ப்ராசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்துல. அந்த வழியாது, அந்த வழியை சம்பந்த அபிதய அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அபிதய ஞானம், இந்த அபிதயம் எப்படி செய்யறது? அதனால நடுவுல இருக்கிற இந்த 6 அத்தியாயங்கள் மிக மிக முக்கியமானவை. 7ல இருந்து 12 வரைக்கும் மிக முக்கியமானவை. எப்பவுமே மிகவும் ரகசியமாக மிகவும் பாதுகாக்கப்பட வேண்டிய விஷயங்களை முக்கியமா நடுவுல வச்சு கொடுப்பாங்க. நீங்க பாத்தீங்கன்னா இப்போ பிரெட்ல பட்டர் நடுவுல வைப்பாங்க, மேல ஒண்ணு கீழே ஒண்ணு, நடுவுல அதை சாண்ட்விச்ன்னு சொல்லுவாங்க. முக்கியமான விஷயத்த நடுவுல வச்சுதான் சொல்லுவாங்க. வாழைப்பழத்துல ஊசி சொல்லணும் பாருங்க, நடுவுல வச்சுதான் கொடுக்குறாங்க. முக்கியமான விஷயங்கள், முக்கியமான பொருட்கள், தங்க நகை வச்சிருக்கோம், வைரம் வச்சிருக்கோம், அதெல்லாம் ஒரு பெட்டி 4 பக்கமும் பூட்டு போட்டு வச்சு பூட்டிடுவோம். இப்ப சில பொருட்கள்லாம் பாத்தீங்கன்னா மேல மட்டும் மூடுவோம், சில பொருட்கள்லாம் கீழே மட்டும் மூடுவோம். ஆனா மிக முக்கியமான பொருட்கள்லாம் எல்லா பக்கமும் மூடுவோம். அந்த மாதிரி இது முக்கியமான விஷயத்தை நடுவுல வைக்கிறார் கிருஷ்ணர். அப்ப இதை ஞானம், பூர்ணத்தின் ஞானம் தான் இந்த அத்தியாயத்தினுடைய தலைப்பு, 7ஆம் அத்தியாயம். இதுல பக்தி யோகியாக மாறுவது என்பதை எப்படின்றத கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு சொல்றார். கிருஷ்ணரை எப்படி அறிவது? பகவானே சொல்றார். பகவானை எப்படி அறியறது? பகவானை பற்றி கேட்பதனால் அறிய முடியும். அப்ப எப்படி கேட்க வேண்டும்? கிருஷ்ணரில் மனதை வைத்து சரணடைந்து கேட்க வேண்டும். அப்ப
பௌதீகம் ஆன்மீகம் இரு அறிவையும் கிருஷ்ணர் வழங்குகிறார். பௌதீகம் ஆன்மீகம் அதுதான் வந்து ரெண்டு விஷயம் சொல்லப்படுது. கியான விஞ்ஞான. கியான விஞ்ஞான அப்படின்றது வந்து ஞானம்ன்றது வந்து ஒரு சாதாரண ஞானம், விஷயங்களை பற்றின ஞானம். விஞ்ஞானம் என்பது ஆன்மீகம். பௌதீகம் புலனறிவு, ஆன்மீகம் நுண்ணறிவு. ரெண்டு அறிவையும் கிருஷ்ணர் தான் கொடுக்கிறார். இதுக்கு மேல அறிவறதுக்கு ஒண்ணும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப கிருஷ்ணரை அறிய வேண்டும். அறிய வேண்டுவதற்கு கிருஷ்ணரை பற்றி கேட்க வேண்டும். ஆனால் கிருஷ்ணரை அறிபவர் அரிது அப்படின்னு சொல்றாரு கிருஷ்ணர். அது வந்து நம்ம வந்து மிகவும் முக்கியமான ஒரு ஸ்லோகம். மனுஷ்யானாம் சகசிரேஷு கஷ்டித் எத்ததி சித்தையே எததாமபி சித்தானம் கஷ்டின் மாம் வேத்தி தத்வத அப்படின்ற ஒரு ஸ்லோகத்துல பாக்குறோம். 1000 மனிதர்கள்ல ஒருத்தர் தான் பக்குவம் அடைய முயற்சி செய்வார்கள். அப்படி பக்குவம் அடைந்தவர்கள்ல யாராவது ஒருத்தர் தான் உண்மையை அறிய முடியும் அப்படின்னு சொல்றாரு. அடுத்து இந்த பௌதீகம் ஆன்மீகம் அறிவு சொன்னார் இல்லையா, அந்த ரெண்டுத்துக்கு மூலம் யாரு? கிருஷ்ணர் தான். அதனால அவர் நம்ம பௌதீக உலகத்துல தான் இருக்கிறோம். பௌதீக உலகம் 8 முக்கியமான சக்திகளால் ஆனது. 24 மூலக்கூறுகள் அதெல்லாம் நம்ம பார்த்தோம். ஆனா இதுல வந்து 8 தான் அதுக்கு அடிப்படை. அந்த 8ஐயும் இங்க வந்து சொல்றாரு. பூமி ராப்போ அனலோ வாயு கம் மனோ புத்திரே வச்ச ஆங்கார இதயமே பின்ன பிரகிருதி அஷ்டதா. இந்த 8ம் பின்ன பிரகிருதி, என்னை விட்டு பிரிஞ்சது. அந்த 8 வந்து நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், மனம், புத்தி, அகங்காரம். இந்த 8ம் கிருஷ்ணரை விட்டு பிரிந்த சக்திகள். ஆனால் பகவானுடைய ஜட சக்தி தான். பகவானை விட்டு பிரிஞ்சாலும் பகவானுடைய சக்தி தான் அது. அப்ப இந்த ஆன்மீக சக்தி, பௌதிக சக்தி ரெண்டும் இருக்கு. இந்த பௌதிக சக்தி 8ன்னு பார்த்தோம் இல்லையா, அந்த 8க்கு மேற்பட்டது வந்து ஜீவசக்தி. நாமெல்லாம் ஜீவசக்தி தான். ஆனால் இந்த உயர்ந்த ஜீவசக்தியும் கிருஷ்ணருக்கு தான். கிருஷ்ணருடைய பிரிந்த சக்தி தான். அப்ப இந்த 2 சக்திகளை காட்டிலும் கிருஷ்ணர் உயர்ந்தவர். ரெண்டுத்துக்கும் மூலம் வந்து கிருஷ்ணர் தான். அப்ப கிருஷ்ணரே அனைத்தின் முக்கிய அம்சம். இந்த உலகத்துல நம்ம காணக்கூடிய அனைத்துமே வந்து கிருஷ்ணருடைய சக்தி தான். கிருஷ்ணர் இன்றி இயங்க முடியாதுன்றதையும் நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப கிருஷ்ணரே அனைத்தின் முக்கிய அம்சம். அப்ப எப்படி இந்த உலகத்துல வந்து எப்படி பகவானுடைய சக்தி இருக்குன்னா நமக்கு கண்ணுக்கு தெரியல இல்லையா? எப்படி தெரியாம இருக்குன்னா, ஒரு நூலில் கோர்க்கப்பட்ட முத்து மாலை பாத்துங்க. நூலில் கோர்க்கப்பட்ட முத்து மாலையில உள்ள நூல் ஓடுறது யாருக்கும் தெரியாது. அந்த நூலை எடுத்துட்டோம்னா முத்து எல்லாம் கீழே தனித்தனியா விழுந்துரும் இல்லையா? அதுதான் இங்க வந்து மத்த பரதரம் நாண்யத் கிஷ்சித் தனஞ்சய மயி சர்வம் இதம் புரோதம் சூத்ரே மணிகனா இவ அப்படின்னு சொல்லிட்டு, என்னை விட உயர்ந்த உண்மை ஏதுமில்லை. நூலில் முத்துக்கள் கோர்க்கப்பட்டுள்ளது போல் அனைத்தும் என்னையே சார்ந்துள்ளன. அந்த நூல் இல்லைன்னா முத்து மாலை நிக்காது. இங்க இன்னொரு உண்மை என்னன்னா, அந்த முத்துக்கள் கூட பகவான், இந்த உலகத்துல இருக்கிற எல்லாமே பகவானை சார்ந்துதான் இருக்கு, பகவான் பேர்ல தான் இருக்கு. அது இல்லாம அங்க இருக்கவே முடியாது. அடுத்து பகவான் வந்து இந்த உலகத்துல இருக்கிற அனைத்துமே அவர்தான். ஆனா இப்ப குறிப்பிட்டு சில விஷயங்கள்ல சிறப்பான விஷயங்களை எடுத்து காட்டுறார். ஏன்னா நம்ம வந்து அதெல்லாம் பார்க்கும்போது அவரை தியானிக்கலாம். நல்ல நீரின் சுவையாகவும் சூரிய சந்திரனின் ஒளியாகவும் ஓம் என்னும் ஓம்காரமாகவும் மனிதர்களில் திறமையாகவும் இருக்கிறார். நாம ஒரு மனுஷர்ல திறமைய பார்த்தோம்னா நமக்கு ஞாபகம் வரணும், இது வந்து அந்த மனிதர்களுடைய திறமை இல்லை, அது பகவான் அவர்களுக்கு கொடுத்த வரப்பிரசாதம். மனிதர்களில் திறமையாக பகவான் தான் இருக்கிறார். அப்ப நிலத்தின் மனமாக, நெருப்பின் வெப்பமாக, வாழ்பவர்களின் உயிராக, தவம் புரிபவரில் தவமாக இருக்கிறார். அப்ப இப்ப நல்லா புரிஞ்சுக்கணும் ஒரு விஷயத்த. நிலத்துல வந்து நீங்க பாத்தீங்கன்னா மண் வாசனையை பார்த்திருப்பீங்க. மண்ணை பொறுத்துதான் ஒவ்வொரு ஊர்லயும் காய்கறிகளோ, காய்கறிகள்ல இருக்கிற சுவையோ, மலர்கள்ல இருக்கிற வாசனையோ அந்த மண்ணை பொறுத்துதான். ஆனா ஒரே மண்ணு தான், அதுவே வந்து ஒரு கசப்பான காயும் கொடுக்கிறது, இனிப்பான பழத்தையும் கொடுக்கிறது. எல்லாமே அந்த மண்ணை சார்ந்துதான் இருக்கிறது. அப்ப மண்ணினுடைய தன்மை, மண்ணின் அந்த மனம் வந்து கிருஷ்ணராக இருக்கிறார், கிருஷ்ணருடைய அம்சமாக இருக்கிறது. அப்ப 10வது ஸ்லோகத்துல பகவான் சொல்றார், நிலத்தின் சாரி
வாழ்நிலைகளில் மூல விதையாக இருக்கிறேன். பீஜாம் மாம் சர்வபூதானாம், எல்லா ஜீவராசிகளுக்கு விதையாக இருப்பவர் வந்து பகவான் தான். அறிஞர்களின் அறிவாக இருக்கிறார், பலசாலிகளின் பலமாக இருக்கிறார். பலசாலிகள்ல பலம் பார்த்தா பலசாலிகள் நான் இதை சாப்பிட்டேன் அதை சாப்பிட்டேன் பலம் வந்ததுன்னு நினைச்சுக்கிறாங்க. ஆனா அது பகவானுடைய பலமாகத்தான் இருக்கிறது. அடுத்து பலவான்களின் பற்றும் புலன் வேகமுற்ற பலமும் அறிஞருக்கு எதிரில்லாத சிற்றமும் காமராக விவர்ஜிதம், காமமும் வந்து பகவான் தான் இருக்கு. அடுத்து 12வது ஸ்லோகத்துல சத்வ ரஜஸ் தம குணங்கள் கிருஷ்ணரால் உண்டாக்கப்பட்டன. இந்த உலகத்துல இருக்கிற இந்த முக்குணங்கள், இந்த உலகத்தை ஆட்டி படைக்கும் இந்த முக்குணங்கள் கிருஷ்ணரால உண்டாக்கப்பட்டது அப்படின்னு சொல்றாரு. இப்ப முதல்ல கிருஷ்ணரை பற்றி கேட்க வேண்டும். கிருஷ்ணரை பற்றி கேட்பதனால கிருஷ்ணரை அறியலாம். கிருஷ்ணரை எப்படி அறியலாம்? கிருஷ்ணரை பற்றி கேட்பதால் அறியலாம். கிருஷ்ணரை அறிபவர்கள் குறைவாக இருக்கிறார்கள். அது பல்லாயிரக்கணக்கான மக்கள்ல வந்து கொஞ்சம் பேர் தான் வந்து கிருஷ்ணரை பற்றி அறிகிறார்கள்னு பார்த்தோம். அதுல வந்து ஆன்மீகம், பௌதிகம் ரெண்டுத்துக்குமே மூலம் வந்து கிருஷ்ணர் தான். அந்த உலகத்துல இருக்கிற சிறப்பான அம்சங்கள்ல நம்ம வந்து கிருஷ்ணருடைய சக்தியை பார்க்கலாம். அதனால நம்ம வந்து கிருஷ்ணரிடம் சரணடைய வேண்டும். யார் உலகத்துல மிகப்பெரியவரோ அவரிடம் சரணடைய வேண்டும். ஆனால் இந்த மாயையை வெல்லுவது ரொம்ப கடினம். இந்த உலகத்துல இருக்கிற மாயையை வெல்லுவது ரொம்ப ரொம்ப கடினம். தெய்வீ ஏஷமன் குணமயி மம மாயா துரத்தியா மாம் ஏவையே பிரபத்தியந்தே மாயாம் ஏதாம் தரந்தித்தே. இந்த மாயையை வெல்லுவது எப்படி சாத்தியமாகும்னா கிருஷ்ணரை சரணடைந்தால் ஒழிய மாயையை வெல்ல முடியாது. அப்ப கிருஷ்ணரிடம் சரணடையணும்னு சொல்லியாச்சு. கிருஷ்ணரிடம் சரணடைது கஷ்டம். எப்படின்னா மாயை வந்து ரொம்ப சக்தி வாய்ந்ததாக இருக்கிறது. இப்படியும் எடுத்துக்கலாம். கிருஷ்ணரை சரணடையும் போது சக்தி வாய்ந்த மாயையை நாம் வெல்ல முடியும். இல்லைன்னா மாயையை வெல்லுவது சாத்தியமான விஷயம் கிடையாது. எவ்வளவு தூரம் கிருஷ்ணரை சரணடைகிறோமோ அவ்வளவு தூரம் மாயையிலிருந்து நம்மால் விலக முடியும். அடுத்து இந்த உலகத்துல பகவானை சரண் அடைவர்கள் இருக்கிறாங்க, சரண் அடையாதவர்கள் இருக்கிறாங்க. சரண் அடைபவர்கள்ல கூட சரண் அடையாதவர்களை முதல்ல சொல்லிடுறார் கிருஷ்ணர். 4 விதமான தீயோர்கள், இம்பயஸ்ன்னு ஆங்கிலத்துல சொல்லுவோம். தீயோர்கள், 4 விதமான தீயோர்கள் கிருஷ்ணரை சரணடைவதில்லை. அவர்கள் யாருன்னு பாத்தீங்கன்னா மூடா, நராதமா, மாயையா, ஆசுரிம் பாவம். மூடான முட்டாள், நராதமான கடைநிலை, மனிதரில் கடைநிலையோர், மாயையா அபகிருத்த கியான, மாயையிடம் அறிவை இழந்தவர்கள், ஆசுரிம்பாவும் அசுரத்தனம் கொண்டவர்கள். இதை பற்றிலாம் நம்ம விவரமா பார்த்தோம். இருந்தாலும் சுருக்கமா சொல்லும்போது மூடான வெறும் சாப்பாடு போறது வர்றதுதான் வாழ்க்கைன்னு நினைக்கிற கழுதை மாதிரி, கழுதைய முட்டாள, கழுதைக்கு சமமான முட்டாள்கள். கழுதைக்கு 2 கேரட்டுக்காக என்ன பண்ணும்? பொதி சுமக்குமா. அந்த பச்சை புல் எங்க வேணா இருக்கும் உலகத்துல. ஆனா அந்த முட்டாள் கழுதை அவன் இந்த வண்ணான் கேரட் கொடுக்குறான்ட்டு கேரட்டை தொங்க விட்டு கொடுக்க மாட்டான். வேலை சரியான வேலை வாங்குவான். அதனாலதான் முட்டாளுக்கு வந்து கழுதையை தான் வந்து ஒப்பிட்டு சொல்வார்கள். அந்த மாதிரி மக்கள் இருக்கிறாங்க. நமக்கு வந்து ரோட்டி கப்படா மக்கான், இந்த உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இடம் வந்து எளிமையான முறையில நம்மால சம்பாதிக்க முடியும். ஆனால் அதற்காக நம்ம வந்து கழுதையை போல உழைத்து கொண்டிருக்கிறார்கள் மக்கள். அப்படிப்பட்ட மக்கள் பக்தி இல்லாத, சாப்பாடே பிரதானம், அந்த வாழ்க்கை வசதிகள், உடல் தான் பிரதானம்னு நினைக்கிறவங்க எல்லாம் முட்டாள், சரணடைய மாட்டாங்க கிருஷ்ணரோட. அடுத்து மனிதரில் கடைநிலையோர், நராதமா, அசுரர்கள். எல்லா பாவ காரியங்களும் செய்யக்கூடியவர்களை அசுரர்கள் சொல்றோம். அவங்க மாயையா அபகிருத்த கியானம், இது ரொம்பவே ஆபத்தான ஒரு கூட்டம். மாயையிடம் தங்கள் அறிவை இழந்தவர்கள், அறிவாளி மாதிரி தான் உலகத்துல சுத்தி வராங்க. அப்படிப்பட்டவர்கள் அவர்கள் அந்த விஞ்ஞானிகள் அவங்கெல்லாம் இந்த கேட்டகரியில வந்துருவாங்க. தத்துவ ஞானிகள், கற்பனை தத்துவவாதிகள், அடிக்கடி பிரபுபாதர் சொல்வார். அந்த மாதிரி குரு பரம்பரையில் இணையாமல் தங்களுடைய சொந்த மூளையை கொண்டு, தங்கள் சொந்த அறிவை கொண்டு உலகத்துல இது அதுன்னு பேசிட்டு திரியிறவங்க, இவங்க ரொம்ப ஆபத்தானவர்கள் சமுதாயத்துக்கு. ஆசுரம்பாவம், அசுரர்களாக இருக்கக்கூடியவர்கள், நிறைய பாவ காரியங்களை செய்யக்கூடியவர்கள் அப்படின்ற இத்தனை வகையான மக்கள் வந்து கிருஷ்ணரிடம் சரணடைவதில்லை.
கிருஷ்ணரிடம் சரணடையக்கூடிய 4 பேர் இருக்கிறாங்க. அவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா ஆர்த்தா, ஜிக்னாசு, அர்த்தார்த்தி, ஞானி. அப்ப ஆர்த்த அப்படின்னா துக்கத்துல இருக்கிறவங்க, ஜிக்னாசுனா கேள்வி உடையோர், இது என்ன அப்படின்னு கியூரியாசிட்டி நிறைய இருக்கிறவங்க ஜிக்னாசு. அர்த்தார்த்தினா செல்வத்தை விரும்புபவர்கள், ஞானி அப்படின்னா ஞானிகள். இப்ப இதுக்கு வந்து உதாரணமும் நம்ம வந்து நோட்ஸ்ல கொடுத்துருக்குறோம். துக்கத்துல இருக்கும்போது சரணடைகிறது கஜேந்திரன். கேள்வி ஞானம் நம்ம நைமிசாரண்யத்துல சௌனுக ரிஷி தலைமையில எல்லாரும் சுத்த கோஸ்வாமியிடம் கேட்பார்கள். அவங்க வந்து சௌனுக ரிஷி கேள்வி இது என்னன்னு கண்டுபிடிக்கிறதுக்குரிய ஆவல் உடையவர்கள். அர்த்தார்த்தி எனக்கு செல்வம் வேணும்னு நினைக்கிறவங்க. துருவ மகாராஜர் ராஜ்யத்தை வேண்டிதான் பகவானை சரணடைந்தார். ஞானிகள் அஹ், ஞானத்தினால அறிவினால சரணடைகிறது, அது வந்து சுகதேவ கோஸ்வாமி. இவர்கள்லாம் வந்து பக்தர்கள் கிடையாது, நல்லவர்கள். எந்த ஒரு காரணத்தினாலாவது கிருஷ்ணரை சரணடைதல் சால சிறந்தது. காரணம் எதுனா இருக்கலாம். எனக்கு பொன் வேணும், பொருள் வேணும், துக்கத்துல இருந்து நான் விடுதலை பெறணும், எனக்கு ஞானம் வேணும், இது என்னன்னு நான் தெரிஞ்சுக்கணும். காரணம் எதுவாக வேண்டுமானால் இருக்கலாம். ஒரு மனிதன் பகவானிடம் கிருஷ்ணரிடம் சரணடைந்தால் என்றால் அவனுக்கு வந்து பக்தி கிடைக்கிறது. எந்த காரணத்துக்கு நீங்க சரணடைஞ்சாலும் சரி, பரவாயில்ல. அப்போ பக்தர் அல்லாதோர் தான் இவங்க நல்லவங்க. ஆனால் பக்த சங்கத்தினால தூய்மை அடைய முடியும். இந்த இடத்துல கூட ஒரு ஆபத்து இருக்கு. என்ன ஆபத்துனா, அவர்களுக்கு வேண்டியது கிடைச்சி விட்டா பக்தியை செய்யாமல் அவர்கள் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனால் பகவான் வந்து அவர்களுடைய ஏதோ ஒரு காரணத்துக்காக பக்தி தொண்டு செய்யறாருல, அதுல வந்து நல்ல கணக்குல போட்டுருவார். அதனால கண்டிப்பா அவர்களுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஏதோ ஒரு காரணத்துக்காக பக்தி தொண்டு செய்துட்டாங்க, அதனால அவர்கள் முன்னேறுவதற்கு வாய்ப்புகளை பகவான் கொடுக்கிறார் பக்த சங்கத்தின் மூலமாக. இதுல எந்த 4வர்ல யார் சிறந்தவர்னு பாத்தீங்கன்னா ஞானியே சிறந்தவன், அவன் எனக்கு பிரியமானவன்னு சொல்றார் பகவான். அப்படிப்பட்டவர்கள் இந்த இத்தகைய பக்தர்கள் பெருந்தகையாளர்கள். அவர்கள் என்னையே நினைச்சிட்டு வாழறாங்க, என்னையே வந்து அடைவார்கள். அப்ப யாரு வந்து இப்ப பக்தியில ஒரு ஒரு உயிர் வாழி எப்படி பகவானை அடைகிறான் அப்படின்றதுக்கு ஒரு முக்கியமான ஸ்லோகம் இருக்கு. பகுநாம் ஜென்மநாம் அந்தே ஞானவாம் மாம் பிரப்தத்தே வாசுதேவ சர்வமிதி ச மகாத்மா சுதுர்லப அப்படின்னு சொல்லிட்டு பல ஜென்மங்கள் எடுத்த பிறகுதான் ஒரு ஜீவன் வந்து என்னை சரணடையுது. ஏன்னா இது ஒரு 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 ஜென்மத்துல முடிக்க முடியாது சில பேரால. ஆனால் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக செய்யலாம். இல்ல நிறைய ஜென்மங்கள்ல அடிபட்டு ஒரு ஜென்மத்துல வந்துடலாம். பற்பல பிறவிகளுக்கு பின் உண்மையான அறிவுடையவன், எல்லா காரணங்களுக்கும் காரணமான எல்லாமாக என்னை அறிந்து என்னிடம் சரணடைகிறான். அத்தகைய மகாத்மா மிகவும் அரிதானவன். ஏற்கனவே பார்த்த மனிதர்கள்ல வந்து பகவானை சரணடையக்கூடிய மகாத்மாக்கள் குறைவு. ஆனா சரண் அடைந்தாலும் ஒரே பிறவியிலேயே வந்துட முடியுமானா பல ஜென்மங்கள் எடுக்கலாம். பகுனாம் ஜென்மனாம் அந்தே பல ஜென்மங்கள் எடுத்த பிறகு ஒரு ஜீவன் வந்து பகவானிடம் சரணடைகிறான், முற்றிலும் சரணடைகிறான். அப்படிப்பட்ட மகாத்மாவும் ரொம்ப அரிது அப்படின்னு சொல்றாரு. சொல்லிட்டு இப்ப சரணடைந்தவர்கள் சரணடையாதவர்கள் சொல்லியாச்சு. எப்படி பல ஜென்மத்துக்கு அப்புறம் ஒரு ஜீவன் சரணடைகிறான்னு சொல்லியாச்சு. இப்ப அடுத்து வழிபடுபவர்கள் பல வகை இருக்கு. அதுல தேவர்களை வழிபடுபவர்கள், அறிவுவாதிகள், 2 பேரையும் வந்து பகவான் வந்து திட்டுறார். முதல் 6 பகவத்கீதையினுடைய முதல் 6 பகுதியில கொஞ்சம் பரவாயில்ல, கர்மகாண்டம் செஞ்சாலும் பரவாயில்லன்ற மாதிரி சொன்னார். ஆனால் இப்ப 7வது அத்தியாயத்துல நேரடியாக தாக்குகிறார், செய்யக்கூடாதுன்றத சொல்றார். அப்ப யார் வந்து தேவி தேவர்களை வழிபடுவாங்கன்னா 20வது ஸ்லோகம், காமேஸ்தேஸ்த ரித்தக்யான அந்நிய தேவதா தம் தம் நியதம் ஆஸ்தாய பிரகிருத்தியா நியதா ஸ்வயா. அதாவது ஜட ஆசைகளால் அறிவிழந்தவர்கள், குறைந்த அறிவுடையவர்கள் தேவர்களிடம் சரணடைந்து தங்களது இயற்கைக்கு ஏற்ற வழிபாட்டு முறைகளையும் நியமங்களையும் பின்பற்றுகின்றார்கள். அறிவு குறைச்சலா இருந்தாதான் தேவர்களை வழிபடுவாங்கன்னு கிருஷ்ணர் சொல்றார் 20வது ஸ்லோகத்துல. அப்ப ஆனா அவர்களுக்கு என்ன தெரியாதுன்னா, அடுத்த ஸ்லோகத்துல சொல்றாரு என்ன தெரியாது, எல்லாருடைய இதயத்திலையும் பகவானே பரமாத்மாவாக இருக்கிறார். ஒரு தேவனை வழிபடணும் அப்படின்னு ஒரு ஜீவன் முடிவு பண்ணிருச்சுன்னா அந்த ஜீவனுடைய இதயத்துல இருந்து அந்த தேவனுக்குரிய
விஷயங்களை எல்லாம் கொடுக்கறதுலயும் அதுல முன்னேறுவதற்கான அறிவை கொடுப்பதும் கிருஷ்ணர் தான். அப்போ ஒரு குறிப்பிட்ட தேவனிடம் பக்தி செய்வதற்கான அவனது நம்பிக்கையை நானே பலப்படுத்துகிறேன். ஏன்னா அதான் ஆசை. பரமாத்மாவுடைய வேலை என்னன்னா, நீ என்ன ஆசைப்படுறியோ அது கிடைக்கும், உன்னுடைய விருப்பம் தான். ஆனா அதுக்கான ஏற்பாடுகளை அவர் தானே செஞ்சாகணும். தன்னிச்சையா ஜீவன் செயல்பட முடியாதே. அந்த வேலையை பகவான் வந்து செய்யறார். உனக்கு ஓகே, நீ வந்து இப்படிதான் மிருகமாக வாழ நினைக்கும் மனிதனுக்கு மிருக வாழ்க்கையை கொடுக்கிறார். பௌதிகவாதியாக இந்த உலகத்தினுடைய செல்வங்கள் வேணும், நான் வந்து எனக்கு அதற்காக சமய சடங்கு செய்ய போகிறேன், கர்ம காண்டம் செய்கிறேன், ஆனா என்ன குள்ளுக்குள்ள நான் வந்து என்னை பக்தனாக நினைத்துக் கொள்கிறேன்ற ஜீவராசிகளுக்கு சரி அப்படியே ஆகட்டும்னு அதற்கும் அதற்கும் ஏற்பாடுகளை பகவானே செய்கிறார். ஆனால் இந்த தேவி தேவர்கள் பலன் எல்லாம் கொடுக்குறாங்க பாருங்க, அந்த பலனும் யாரால் வழங்கப்படுகிறது என்று பாத்தீங்கன்னா அது பகவான் சாங்ஷன் பண்ணாதான். யாருன்னா ஒரு அலுவலகத்துல நம்ம போய் ஒரு மேலதிகாரி இருக்கிறார், கீழ் அதிகாரி கிட்ட வந்து நம்ம என்ன செஞ்சாலும் கீழ் அதிகாரி கிட்ட நம்ம லஞ்சம் கூட கொடுத்துடலாம். ஆனா அவன் போய் மேல் அதிகாரி கிட்ட அனுமதி வாங்க வேண்டும். அப்பதான் அவனால மேலதிகாரி இவனை தண்டிச்சாருன்னா ஒண்ணும் பண்ண முடியாது. ஆனா கீழ் அதிகாரிகள் கிட்ட நம்ம போறோம், ஆனா மேல் அதிகாரி அனுமதி கொடுத்தால் ஒழி கீழ் அதிகாரி ஒன்றும் பண்ண முடியாது. அதேதான் இங்க பரமாத்மாவுடைய ஏற்பாடுகள் இல்லாமல், பரமாத்மாவுடைய அனுமதி இல்லாமல் தேவி தேவர்கள் ஒண்ணுமே செய்ய முடியாது. அதையும் சொல்றார். கிருஷ்ணரே பலன்களை வழங்குகிறார். ஆனால் அந்த பலன்கள் தேவி தேவர்கள் மூலம் கிடைக்கக்கூடிய பௌதீக பலன்கள் தற்காலிகமானது. அடுத்ததுல வந்து என்ன சொல்றார்? அருவவாதிகளை சொல்றார். யாரெல்லாம் வந்து உருவம் இல்லாத அருவத்தை வணங்குகிறார்களோ அவங்க எல்லாம் வந்து நான் சிற்றறிவினால நான் வந்து ஒரு உருவத்தை ஏற்றிருப்பதாகவும் என்னுடைய உருவம் வந்து மனிதர்களைப் போல அழியக்கூடியதாகவும் சொல்றாரு. அப்படிப்பட்டவர்களிடம் இருந்து பகவான் தன்னை மறைத்து கொள்கிறார். இப்ப அருள்வாதிகள்லாம் எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்க பாருங்க. எவ்வளவு யார் பக்தர்களே போனா கூட அவங்க எல்லாம் மாத்திருவாங்க. இதெல்லாம் மாயை, பகவானை நீங்க ஒரு 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 உருவத்துல நீங்க குறைப்படுத்துகிறீர்கள், அந்த மாதிரி விஷயங்களுக்கு கிருஷ்ணர் இங்க பதில் சொல்றார். அவர்கள் கிட்ட இருந்து பகவான் தன்னை மறைத்து கொள்கிறார். அதனால இப்படிப்பட்ட இந்த உலகத்துல வந்து மயக்கம் இருக்கிறது. இது எல்லாத்தையுமே அறிந்தவர். இந்த உலகத்துல வந்து கடந்த காலம் இருக்கு, நிகழ்காலம் இருக்கு, எதிர்காலம் இருக்கு, எல்லாத்தையுமே அறிந்தவர் கிருஷ்ணர். ஒரு ஜீவன் எதனால கஷ்டப்படுறான்னா விருப்பு வெறுப்பு. இது அடிக்கடி வரும் பகவத்கீதையில. நாம விருப்பம் இல்ல வெறுப்பு ரெண்டுமே வந்து இங்கே பந்தப்படுத்தக்கூடிய விஷயங்கள். நாம எதையாவது ரொம்ப நேசிக்க கூடாது, எத்தையுமே ரொம்ப வெறுக்கவும் கூடாது. இந்த விருப்பு வெறுப்பு இந்த இருமைகள்ல இருந்து வெளியவான்னு சொல்லிட்டு கிருஷ்ணர் ஏற்கனவே முதல் 6 அத்தியாயங்கள்ல சொல்றார். இங்க மீண்டும் சொல்றார், ஜீவன் எதற்காக கஷ்டப்படுகிறான்? விருப்பு வெறுப்புகள்னால கஷ்டப்படுறான், அதனால மயக்கம் ஏற்படுகிறது. அப்ப பற்பல பிறவிகளில் நற்செயல்கள் செய்தோர் உறுதியான பக்தி தொண்டை அடைய முடியும் அப்படின்னு சொல்லி 7வது அத்தியாயத்தை முடிச்சிடுறார். பற்பல பிறவிகளுக்கு வந்து பக்தி தொண்டை செய்ய வேண்டும். ஒரே பிறவிலையும் அடையலான்னு பிரபுபாதர் சொல்றார். ஆனா அதுக்கு வந்து மிக தீவிரவாதம் வேண்டும். அப்ப 7வது அத்தியாயம் முடிஞ்சது. 8வது அத்தியாயம் பரத்தை அடைதல் அப்படின்ற ஒரு விஷயம். இதுல வந்து அர்ஜுனன் 8வது அத்தியாயத்துல பல கேள்விகளை கேட்கிறான். எனக்கு வந்து ரொம்ப சந்தேகம் இருக்கிறது, என்னுடைய சந்தேகங்களுக்கு நீங்க பதில் சொல்லுங்க. அப்ப அந்த கேள்விகள்லாம் பிரம்மம்னா என்ன, அத்தியாத்மா, பிரம்மம், அத்தியாத்மா, கர்மா, அதிபூதம், அதிதெய்வ, அதியக்யா, அந்துக்காலே. அந்துக்காலேன்னா அந்துக்காலேன்ற விஷயம் 7 விஷயங்களை பத்தி, பிரயாண காலே, அந்துக்காலே, இந்த 7 விஷயங்களை பற்றி கேட்கிறார். இந்த 7 விஷயங்கள்ல இந்த அத்தியாயம் மட்டும் அந்த 7வது விஷயமாகிய பிரயாண காலைக்காகவே விடப்பட்டிருக்கிறது. மற்ற விஷயத்தெல்லாம் ஒரு வரியில பகவான் வந்து பதில் சொல்லிடுறார். பிரம்மன்னா என்ன? பிரம்மன்னா அழிவற்ற உன்னதமான நித்தியமான ஜீவாத்மா மற்றும் பரமாத்மா. பிரம்மன் என்பது ரெண்டு பேரையுமே குறிக்கும். பரபிரம்மம் என்பது பகவானையும், பிரம்மன் என்பது ஜீவனையும். நாமெல்லாம் பிரம்மன், பகவான் வந்து பரபிரம்மன். அப்ப பிரம்மன்னா என்னன்னு சொல்லிட்டார். அத்தியாத்மா அப்படின்னா ஆத்மாவின் நித்திய இயற்கை. அத்தியாத்மம் என்பது நம்முடைய இயற்கை. நம்முடைய இயற்கை என்னது?
நித்தியமாக எப்பொழுதும் கிருஷ்ணருக்கு சேவை செய்யுதல் அப்படின்றதுதான் நம்முடைய இயற்கை. அடுத்தது கர்மா. கர்மானா என்ன? ஜட உடல்களின் உற்பத்தி சம்பந்தமான செயல் அல்லது பலன் விளைவிக்கும் செயல். கர்மா அப்படின்னாலே பலன் விளைவிக்கும் செயல்னு அர்த்தம். கர்மானா என்ன? கர்மானா எதிர்வினை உண்டு. நல்லதோ கெட்டதோ, நல்லதுக்கும் எதிர்வினை உண்டு, கெட்டதுக்கும் எதிர்வினை உண்டு. அதிபூதம். அதிபூதம் என்பது இந்த உடல், தொடர்ந்து மாறிக்கொண்டிருக்கும் பௌதிக தோற்றம். அப்ப 6 மாற்றங்கள் அடைகின்றது இந்த உடல். பிறந்து வளர்ந்து சிறிது காலம் இருந்து இனவிருத்தி செய்து தளர்ந்து அழிகின்றது அப்படின்ற 6 மாற்றங்கள் இந்த உடலுக்கு உண்டு. அந்த 6 மாற்றங்களை கொண்ட உடலைத்தான் அதிபூதம்னு சொல்றோம். அதிதைவ அப்படின்னா இந்த பகவானுடைய விஸ்வரூபம். பகவானின் விஸ்வரூபம் தேவர்கள் உட்பட. சில நேரங்கள்ல தெய்வம், தெய்வம்ன்றது சிறு தேவர்களையும் குறிக்கும். இங்கு வந்து பகவானுடைய விஸ்வரூபம் அகில உருவத்தை குறிக்கின்றது. யக்ய, அனைத்து யக்யங்களின் அனுபவிப்பாளர் ஒவ்வொருவரின் இதயத்திலும் இருக்கும் பரமாத்மாவை யக்ய குறிப்பிடுகிறது. அப்ப மற்ற விஷயங்களை பற்றி விவரமாக கூறிய கிருஷ்ணர் பிரயாண காலைய மட்டும் விவரமா சொல்றார். ஏன்னா இந்த 8வது அத்தியாயம் பரத்தை அடைதல், பகவானுடைய இருப்பிடத்தை அடைதல், பரத்தை அடைதல்னு ஆன்மீக உலகை அடைதல்னு அர்த்தம். அதை எப்படி அடைய முடியும்? பிரயாண காலே பகவானை நினைவு கூற வேண்டும். கிருஷ்ணரை மரண நேரத்தில் நினைவு கூறுதல் நம்மை அங்கு கொண்டு செல்லும். நினைவு கூர்ந்தால் கிருஷ்ணரின் இயற்கையை சந்தேகமின்றி அடையலாம். இதுல வந்து மிக முக்கியமான ஸ்லோகம், அந்திகாலே சபாமேவ ஸ்மரன் முக்துவா கலேவரம் ய பிரயாத்தி சமத்பாவம் யாத்தி நாஸ்தியத்ர சம்சய. தனது வாழ்வின் இறுதி காலத்தில் யாராவது என்னை மட்டுமே எண்ணிக்கொண்டு உடலை விட்டால் உடனடியாக அவன் என்னுடைய இயற்கையை அடைகிறான். இதில் சிறிதளவும் சந்தேகமே இல்லை. அப்ப பகவானை சிந்தித்தோம், நினைத்தோம் என்றால் நாம் கண்டிப்பாக பகவானை அடையலாம். ஆனால் மரண நேரத்தில் எதை எண்ணுகிறோமோ அந்த நிலையையே அடைவோம். எம் வாபி ஸ்மரன்பாவம் தேஜதி அந்தே கலைவரம் தம் ஏவைத்தி கவுந்தேய சதா தத் பாவ பாவித. மரண நேரத்துல எதை நினைக்கிறோமோ அதை தான் அடைவோம். இத வந்து நிறைய உதாரணங்கள் மூலம் நம்ம விளக்க உரையில பார்த்தோம். மரண நேரத்துல நாம் நம்முடைய சொந்த பந்தங்களை நினைத்தோம் என்றால் அவர்களிடையே பிறவி எடுக்கும். நாம் எதை எண்ணுகிறோமோ அதன் மாதிரி நம்மளுடைய வாழ்க்கை மறுபிறவி அமையும். அந்த எண்ணம் அதற்கு தான் கவனமா சொல்றது. ஒரு குறிப்பிட்ட பொருள் மீதோ ஒரு குறிப்பிட்ட நபர் மீதோ நாம் பற்றுகள் வைக்கக்கூடாது. அந்த பற்று அன்பாகவோ இல்ல விரோதமாகவும் இருக்கக்கூடாது. அதனாலதான் இதெல்லாம் தாண்டணும்னா முழுமையாக கிருஷ்ணர் மீது பற்று வைக்க வேண்டும். மற்றவை எல்லாம் நமக்கு வந்து இந்த உலகத்துல இந்த நாடகத்துல நாம் நடிப்பதற்கு கொடுக்கப்பட்ட விஷயங்கள் என்பதை சரியாக புரிந்து கொள்ளவில்லை என்றால் இவையெல்லாம் நம்முடைய ஆழ்மனதில் இருந்து இறக்கும் நேரத்துல நாம் ஒரு மனிதன் அவர்கள் வாழ்க்கை முழுக்க செய்ததுதான் மரண நேரத்துல வேகமா சினிமா ஓடுற மாதிரி ஓடும். வாழ்க்கை முழுக்க நாம் எதற்கு முக்கியத்துவம் தந்தோமோ அதுதான் நம்முடைய வாழ்வின் இறுதியில் நமக்கு நினைவாக வரும். ஆனால் வாழ்க்கை முழுவதும் கிருஷ்ணரை நினைத்தோம் என்றால் கிருஷ்ணர் நமக்கு அந்த ஏற்பாட்டை செய்வார். அந்த புத்தி நமக்கு இருக்கும். இல்லை என்றால் நாம் எதற்கு முக்கியத்துவம் தந்தோமோ அதுவே வந்து நிற்கும். அதனால கிருஷ்ணர் ஒரு வார்த்தை சொல்றார், மாம் அனுஸ்மர யுத்தஸ்சை, யுத்தம் செய்வார்கள். என்னை மட்டுமே எண்ணிக்கொண்டு. அப்ப நாமளும் எல்லாருமே யுத்தம் தான் செய்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கை போராட்டத்தில் யுத்தம் தான். எல்லாரும் எதிர்நீச்சல் தான் போட்டுக்கிட்டு இருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு விஷயத்துக்கும் கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கிறோம். ஆனால் அனைத்து கஷ்டங்களிலும் நாம் கிருஷ்ணரை நினைத்து கொண்டு கிருஷ்ணரை அடைவதே நம்முடைய குறிக்கோளாக வைத்து கொண்டுதான் எல்லா கஷ்டத்தையும் அனுபவிக்கணும். அப்ப இதை எப்படி அடைய முடியும்? அபியாச நாண்ய காமினா, சற்றும் பிறழாத தியான பயிற்சி செய்பவன் நிச்சயம் என்னை வந்து அடைவான். நம்ம கொஞ்சம் கூட தியானம் என்பது காட்டுல போய் தவம் இருக்கிறது இல்லை. நாம் செய்யும் ஒவ்வொரு விஷயத்திலும் கிருஷ்ணரை சேர்க்க வேண்டும். கிருஷ்ணரை மையமாக வைக்க வேண்டும். அப்படி செய்யும் போது தியானம் வரும். தியானம் எப்படி செய்யறதுன்னு ஒரு ஸ்லோகம் இருக்கு. கிருஷ்ணரை எப்படி தியானிப்பது? கவிம் புராணம் அனுசாசிதாரம் அனோரணியாம்சம் சர்வஸ்ய தாதரம் அச்சிந்திய ரூபம் ஆதித்ய வர்ணம் தமச பரஸ்தாத். கவிம்
அனைத்தையும் அறிந்தவர், புராணம் பழமையானவர், அனுசாசித்தாரம் கட்டுப்படுத்துபவர், அனோர் அநியாம்சம் சிறியவனை வெற்றை விட சிறியவர், சர்வசிய தாதாரம் அனைத்தையும் காப்பாற்றுபவர், அச்சிந்திய பௌதீக நிலைக்கு அப்பாற்பட்டவர், புரிந்து கொள்ளப்பட முடியாதவர், ரூபம் ஒரே நபர், ஆதித்ய வர்ணம் சூரியனை போன்று பிரகாசமுடையவர், பரஸ்தாத் திவ்யமானவர் அப்படின்னு சொல்லி அவரை தியானிக்க வேண்டும். அப்போ தியானம் செய்யறதுல வந்து பல விதமான தியானங்கள் இருக்கு. அதான் யோகத்தை பற்றி கிருஷ்ணர் பேசுறார். 6 சக்கரங்களை கொண்ட யோகம். 6வது அத்தியாயத்துல நம்ம இதெல்லாம் பார்த்துட்டோம். தியான யோகத்துல கிருஷ்ணர் சொன்னதை இங்க கொஞ்சமா சொல்றார். ஏன்னா தியான யோகம் இப்ப பகவத்கீதை கலியுகத்துக்கானது மட்டும் கிடையாது. மற்ற யுகங்கள்லயும் பகவத்கீதை உண்டு. அங்க மற்ற யுகங்கள்ல வேற பாதைகள் சொல்லப்பட்டது. அஷ்டாங்க யோகம் மூலம் பகவானை அடையிறது, தியானம் மூலம் பகவானை அடையிறதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. இப்போ இங்க ஷட் சக்கர யோகத்தை இங்க கிருஷ்ணர் வந்து விவரிக்கிறார் 10லேருந்து 13 வரைக்கும். அந்த ஷட் சக்கர யோகம் எப்படி செய்யறது 6வது அத்தியாயத்துல சொன்னதை இங்க மீண்டும் சொல்றார். உயிர் மூச்சை புருவ மத்தியில் நிறுத்தி முழு பக்தியுடன் பரமபுருஷரை எண்ணுவதினால் பகவானை அடையலாம். ஐம்புலன்களையும் அடக்கி ஓம் என்னும் பிரணவத்தை உச்சரித்து பகவானை எண்ணிக்கொண்டு உடலை நீத்தால் நிச்சயமாக ஆன்மீக உலகை அடையலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோக மிஸ்ர பக்தியை சொல்றார். சுத்த பக்தி இருக்கு, அடுத்தது சுத்த பக்தியை சொல்வார். யோக மிஸ்ர பக்தி யோகத்தின் மூலமாக பகவானை அடையிறத இங்க சொல்றார். அடுத்து தூய பக்தியை பத்தி சொல்றார். 14லேருந்து 16 வரைக்கும். 14வது ஸ்லோகத்துல இருந்து 16வது ஸ்லோகத்துல இருந்து, பிறழாத மனதுடன் என்னை எப்பொழுதும் நினைப்பவன் சுலபமாக என்னை அடைகிறான், ஏனெனில் அவன் பக்தி தொண்டில் இடையராது ஈடுபட்டுள்ளான். யோகம் என்பது கஷ்டம். அதனால அனன்ய சேதா சததம் யோமாம் ஸ்மிருதி நித்யஷ. அனன்ய சேத்தான எப்பொழுதும் அனன்யன எப்பொழுதும் இடையராது என்னை நினைப்பவர் சுலபக அப்படின்னா சுலபமாக என்னை வந்து அடைய முடியும். அப்ப தூய பக்தன் இடம் நேரம் கருதாமல் சதா சர்வகாலமும் கிருஷ்ணரையே எண்ணுகிறான். அவன் எங்க இருக்கிறானோ அந்த இடத்தையே வந்து அவன் வந்து பிருந்தாவனமாக மாற்றி விடுகிறான். எப்பொழுதும் கிருஷ்ணரே நினைக்கிறவன் இருக்கிற இடமே பிருந்தாவனம் தான். பிருந்தாவனத்துல போய் வாழ வேண்டிய அவசியம் அவனுக்கு கிடையாது. அப்படிப்பட்டவன் மாமுப்பேத்திய புனர்ஜன்ம துக்காலயம் அசாஸ்வதம் நாப்னுவந்தி மகாத்மன சம்சித்திம் பரமாம் கதாக. பக்தி யோகிகளான மகாத்மாக்கள் என்னை வந்தடைந்த பிறகு முற்றிலும் துன்பம் நிறைந்த தற்காலிகமான உலகத்திற்கு திரும்பி வருவதே இல்லை, ஏனெனில் அவர்கள் மிக உயர்ந்த பக்குவத்தை அடைந்து விட்டார்கள். இங்கேயே பக்குவத்தை பயிற்சி செய்ய வேண்டும். அங்க ஆன்மீக உலகம் போனா நம்ம என்ன எப்படி இருப்போமோ அதை இங்கேயே நம்ம பயிற்சி செய்யும் போது அப்படிப்பட்ட பக்தர்களுக்கு ஆன்மீக உலகம் வழங்கப்படுகிறது. அவர்கள் இந்த தற்காலிகமான துக்கம் நிறைந்த பௌதிக உலகத்திற்கு திரும்பி வர்றதே கிடையாது. அடுத்த ஸ்லோகம். ஆப்ரஹ்மா பவனா லோகா புனர் ஆவர்த்தினோர்ஜுன மாமுப்பேத்தியத்து கவுந்தேய புனர்ஜன்ம நா வித்யதே. இப்போ மிக உயர்ந்த உலகமான பிரம்மலோகம்ல இருந்து தாழ்ந்த உலகங்கள், இந்த நரகலோகம் போன்ற தாழ்ந்த உலகங்கள் வரைக்கும் எல்லாத்திலும் பிறப்பு இறப்பு மாறி மாறி நடந்து கொண்டுதான் இருக்கிறது. துன்பம் நிறைந்த இடங்களே. ஆனால் குந்தியின் மகனே, என்னுடைய இடத்தை அடைபவன் என்றுமே மறுபிறவி எடுப்பதில்லை. யாரெல்லாம் வந்து பகவானை அடைந்த பிறகு மறுபிறவி அவர்களுக்கு கிடையாது. இப்ப பிரம்மானுடைய கணக்கை பத்தி சொல்றார். மனித கணக்கின்படி 1000 யுகங்களை கொண்ட காலம் பிரம்மாவின் ஒரு பகல் ஆகும். 1000 யுகம் ஒரு பகல். அந்த 1000 யுகத்தை எப்படி கணக்கு போடலான்னு பாக்குறோம். அந்த கணக்கை வந்து நோட்ஸ்ல கொடுத்துருக்கிறேன். சத்தியுகம், துவாபர யுகம், திரேதாயுகம், கலியுகம், இந்த 4 யுகமும் எவ்வளோன்ட்டு போட்டாச்சு கணக்கு. அந்த 4 யுகத்தையும் 1000 பெருக்கணும். பெருக்கும்போது 1000 பெருக்குனா வர்றதுதான் ஒரு பகல். அது மாதிரி ஒரு இரவு. இந்த மாதிரி 100 ஆண்டுகள் வந்து பிரம்மா வாழறார். அப்ப பிரம்மானுடைய வாழ்க்கையை பார்த்துங்க. பல ஜீவாத்மாக்கள் பிரம்மாவின் பகலில் தோன்றி இரவில் மறைகின்றனர். அப்படிப்பட்ட ஒரு பிரம்மானுடைய மிக மிக நீண்ட ஆட்காலம், மிக நீண்ட ஆயுட்காலம் அப்படின்றத இங்க கிருஷ்ணரே சொல்றார். அப்ப பிரம்மானுடைய பகல்ல வந்து பல ஜீவாத்மாக்கள் தோன்றி இரவுல வந்து பிரளயம் நடக்கும், எல்லாம் அழிந்து விடுவார்கள். அப்ப மீண்டும் பிரம்மா வரும்போது இந்த ஜீவாத்மாக்கள் வருகின்றது. மீண்டும் பிரம்மானுடைய இரவு வரும்போது அழிந்து போகிறார்கள். அப்படி மீண்டும் 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 படைத்து அழிக்கப்படுகிறார்கள்.
இருப்பினும் தோன்றி மறையும் இந்த ஜடத்திற்கு அப்பால் நித்தியமானதும் திவ்யமானதுமான மற்றொன்று தோன்றாத இயற்கை ஒன்று உள்ளது. அது பரமமானது, என்றும் அழியாதது. இவ்வுலகில் உள்ள அனைத்தும் அழியும் போதும் அப்பகுதி அழிவற்றது. அப்ப இந்த உலகத்துல இருக்கிறதெல்லாம் அழிஞ்சா கூட அந்த பகவானுடைய ஆன்மீக உலகம் அழியாது. அதனால யாரெல்லாம் என்னுடைய இருப்பிடத்திற்கு திரும்பி வருகிறார்களோ அவர்கள் ஒரு நாளும், என்னுடைய இருப்பிடத்திற்கு வருபவர்கள் திரும்பி இங்க இந்த ஜட சக்கரத்தில் சிக்குவதில்லைன்னு சொல்றார். அதனால களங்கமில்லாத பக்தியினால என்னை அடைய முடியும். என்னை அடைந்து அங்க நீங்கள் என்னை அடைந்து பக்தியால் மட்டுமே அடைய முடியும். அதனால அந்த இடத்துக்கு தான் நீங்க வரணும் அப்படின்னு சொல்றார். 23வது ஸ்லோகத்துல, பக்தர்களில் சிறந்தவனே, எந்தெந்த நேரங்களில் இவ்வுலகத்தை விட்டு செல்லும் போது யோகி மீண்டும் வருகிறான் அல்லது வராது போகிறான் என்பதை பற்றி இப்ப பார்க்கலாம் அப்படின்னு சொல்றார். சில குறிப்பிட்ட காலகட்டத்துல யோகத்தை பயில்பவர்கள் இது நல்லா புரிஞ்சுக்கணும். அஷ்டாங்க யோகம் இருக்கிறது. அஷ்டாங்க யோகத்துல அவர்கள் உள்ள கொஞ்சம் கலந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. என்னத்த? பௌதிகத்தை. அஷ்டாங்க யோகம் பயிற்சி செய்பவர்கள் பௌதிகத்தை கலந்து விட்டார்கள் என்றால் மீண்டும் அவர்கள் வருவார்கள். எப்படி? பெரிய பெரிய ஆளாய் வருவாங்க. ஆனால் அதுல பௌதிகம் கலக்காமல் தூய்மையாக இருந்தாங்கன்னா சென்று அடைவார்கள். அதுல எப்படி விட்டு செல்லும் நேரங்கள் இருக்கு. அப்ப வடக்கு திசை ஒளி நல்ல நேரம் வளர்பிறையில் செல்பவர்கள் திரும்பி வருவதில்லை. உத்தராயணம் இது பொதுவா. அப்போ ஒரு யோகத்துல இந்த நேரங்கள்ல போறவன் திரும்பி வரமாட்டான். அதே மாதிரி யோகியாகவே இருந்தாலும், ஆனா தட்சிணாயனத்துல சூரியன் தெற்கு திசையை நோக்கி இருள் நேரத்துல புகை நிறைந்த நேரத்துல அமாவாசையில போறவங்க எல்லாம் திரும்பி வந்துருவாங்க. அப்ப இந்த 2 பாதைகளும் யோகிகளுக்கு, மற்றவர்களுக்கு பக்தர்களுக்கு கிடையாதுன்னு சொல்றார். கிருஷ்ணரே சொல்றார். பக்தர்கள் ரெண்டு பாதைகளையும் அறிந்தவர்கள், ஆனால் குழம்பி போவதில்லை. ஏன்னா ஆன்மீக உலகம் எனக்கு வேண்டும்னு பகவான் பக்தர்கள் அதையும் கட்டாயப்படுத்துவதில்லை. ஏன்னா நான் தனம் நான் ஜனம் நான் சுந்தரியும் போட்டுட்டு கடைசியில முக்தி கூட எனக்கு வேண்டாம் அப்படின்னு சைத்தன்ய மகாபிரபு பக்தர்களுக்கு சொல்லியிருக்கிறார். தூய பக்தி என்பது முக்தியை கூட விரும்பாதது. பக்தர்கள் முக்தியை பற்றி கவலைப்படுவதில்லை. பக்தர்களுக்கு தரப்படும், கண்டிப்பா தரப்படும். ஆனால் அதை பற்றி பக்தர்கள் கவலைப்படுறதில்லை. நிறைய பக்தர்களுக்கு அடிக்கடி என்ன கேள்வி கேட்பாங்க, நான் போவேனா போக மாட்டேனா, அதை பத்தி கிருஷ்ணரை சரணடைஞ்சிட்டா எதை பத்தி கவலைப்பட தேவையில்லை. முக்தியை பற்றியும் ஏன்னா இன்னைக்கு நான் கவலைப்படுறதுனால என்னுடைய நல்லது கெட்டதெல்லாம் நடக்குதா? இல்லை. நான் பகவானுக்கு சேவை செய்யறதோட நிறுத்திடணும். அடுத்து நான் நல்ல பிறவி எடுப்பேனா, பக்தி செய்வேனா, எனக்கு இது வருமா அது வருமா, என்னால பக்தி செய்ய முடியலேன்னு சில பக்தர்கள் அழறாங்க. இன்னைக்கு எது முடியுதோ அதை செய்யணும். முழுமையாக கிருஷ்ணரை சரணடைய வேண்டும். முழுமையாக கிருஷ்ணரை சரணடைஞ்சா எது பத்தியும் யோசிக்கவே தேவையில்லை. குழந்தை, கைக்குழந்தை, ஓடுற குழந்தைய சொல்ல, கைக்குழந்தை முழுமையாக தாய் தந்தையின் கருணையே நம்பி வாழற மாதிரி வாழணும். பக்தர்கள் எந்த நேரத்திலையும் செல்லலாம். ஏன்னா பக்தர்களுக்கு அந்த ஒரு விதிவிலக்கை வைத்திருக்கிறார் பகவான். பக்திமய தொண்டே உயர்ந்த பாதை, இறுதியில் பரமதாமத்தை அடைகின்றான் பக்தர். கண்டிப்பா பக்தனாக நாம இருந்தோம்னா, நம்ம பக்தர்களா இல்லையான்னு பாத்துக்கலாம். நாம பக்தர்களாக இருந்தோம் என்றால் பகவான் கண்டிப்பாக நமக்கு ஆன்மீக வீட்டை கொடுப்பார். அதுல சந்தேகமே கிடையாது. நான் பார்த்தோம் இல்லையா பாகவதத்துல, பக்தனுடைய பிறப்புரிமையாக மாறுகிறது. முக்தி தேவி பக்தனுடைய வீட்டு வாசல்ல கைகட்டி நிற்பாள்னு பாகவதத்துல பார்க்கணும். தத்தேன கம்பாம் சுசமிக்ஷமானும் புஞ்சான் ஏவாத்மா கிருத்தம் விபாகம் ரிதவாக் பபுபிர் விததன் நமஸ்தே ஜீவேத்தையோ முக்தி பதே ச தாய பாக். உரிமை, கேட்கக்கூடிய உரிமை, பிறப்புரிமை மாதிரி. இந்த தாத்தா அது சொத்து பேரனுக்கு வர்றது உரிமை, அது போல உரிமையாகிவிடும் உண்மையான பக்தர்களுக்கு. அப்ப பக்தர்கள் அனன்ய பக்தர்களாக இருக்க வேண்டும். அந்த பிரயாண காலத்துல, கடைசி நேரத்துல, மரண நேரத்துல கிருஷ்ணரை நினைக்க வேண்டும் அப்படின்ற உறுதி இருந்தா சதா சர்வகாலமும் அவனுடைய நாம ஜபத்தை செய்யும் போது அந்த அறிவு நமக்கு மரண நேரத்துல 1000 தேள்கள் கொட்டுற மாதிரி இருக்குமா. 1000 தேள் கொட்டினா எவ்வளவு வலி வலிக்குமோ அவ்வளவு வலி இந்த சரீரத்தை விட்டு ஆத்மா பிரியும் போது ஏற்படும். அதனால எப்பெல்லாம் நமக்கு வலி வருதோ அப்பெல்லாம் நாமத்தை சொல்லி பழக்கப்படுத்திக் கொள்வோம்.
ஏன்னா வலியும் துன்பமும் நோயும் வரும்போது கிருஷ்ணருடைய ஞாபகம் வரதே இல்லை. கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. நான் என்னுடைய அனுபவத்தை தான் சொல்றேன். ரொம்ப தலைவலி, ரொம்ப வயிற்று வலி, ரொம்ப அதிகமான காய்ச்சல், சளி, ஜுரம், இரும்பல் அப்படி இருக்கும்போது நம்மால பக்தி செய்யவே முடியல. ஆனால் பழக்கப்படுத்தி கொள்ள வேண்டும். இப்ப நோயை கொடுத்து எனக்கு வந்து ஒரு பிராக்டிஸ் வருது. நான் வந்து பகவானுடைய திருநாமத்தை சொல்வேன், திருநாமத்தை சொல்லி அவரை நினைவு கொள்வேன். கஷ்டங்கள்ல கஷ்டமான ஒரு சூழ்நிலை இருக்கும்போது பக்தர்கள் பக்தி பயிற்சி செய்து கொள்ள வேண்டும். ஏன்னா அப்ப நம்ம பாஸ் ஆயிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அப்ப கண்டிப்பா நம்மால இறக்கும் நேரத்துல பகவானை நினைக்க முடியும். இது ஒரு பழக்கமாக நம்ம வைத்துக் கொள்ளலாம். துன்பம் நிறைய வர வாய்ப்புகள் வாழ்க்கையில இருந்ததுன்னா நல்லதுதான். சரி, அப்போது நான் கிருஷ்ணரை நினைக்கிறேனா, அவசரத்திலும் ஆபத்திலும் கிருஷ்ணரை அழைக்கிறேனா அப்படின்ற ஒரு சுய பரீட்சையை நம் பக்தர்கள் நமக்கு நாமே போட்டுக்கொள்ளலாம். அபக்தர்கள் நடுவுலயும் நான் கிருஷ்ணரை நினைக்கிறேனா, நமக்கு வந்து சூழ்நிலைகளே அபக்தர்கள் நடுவுல தான் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்பொழுது நாம் கிருஷ்ணரை நினைக்கிறோமா அப்படின்னு சொல்லிட்டு நம்மை நாமே சோதித்து கொள்ள வேண்டும். ஏன்னா சோதனை வந்து யாரும் வந்து வைக்க போறதில்ல. யார் வச்சாலும் நம்ம கேட்கவும் போறதில்ல. யாராவது நம்ம சோதிச்சோம் என்றால் நாம் வந்து அதை தாங்க போறதில்ல. நான் சிறந்த பக்தர் அப்படின்ற நினைவுல நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதனால சோதனைகளை நீங்களே வைத்துக் கொள்ளுங்கள். செல்ஃப் டெஸ்ட் தான் சரியான முறை. அதுல நான் தேர்ச்சி பெறுவேனா, ஏதாவது ஆபத்து, அவசரம், நோய் இதுலெல்லாம் நான் கிருஷ்ணரை நினைக்கிறேனா இல்லையா என்பது நாம் இப்பொழுதே சோதித்து பார்த்து கொள்ளலாம். இந்த பரீட்சையில் நான் தேர்ச்சி பெறுவேனா இல்லையா பயிற்சி செய்ய வேண்டும். 8வது அத்தியாயம் முடிஞ்சு போச்சு. 9வது அத்தியாயம் மிக ரகசியமான அறிவு. இந்த மிக ரகசியமான அறிவை நடுவுல வச்சிருக்கிறார். 18 அத்தியாயத்துல 9 நடு. அதுல மிக முக்கியமான ஒரு விஷயத்த இங்க சொல்ல போறார். அதனாலதான் இது மிக ரகசியமான அறிவுன்னு சொல்லிட்டார். இப்போ எப்படி அனன்ய பக்தராக மாறுவது? அனன்ய பக்தராக இருந்தால் கிருஷ்ண ஆன்மீக உலகத்தை அடையலாம்னு கடைசி 8வது அத்தியாயத்தினுடைய கடைசியில சொல்லிட்டார். அனன்ய பக்தராக இருந்தால் ஆன்மீக உலகை அடையலாம். அப்ப அனன்ய பக்தராக எப்படி ஆவது? அப்போ ரகசியமான விஷயங்கள், மிக ரகசியமான ஒன்றை இந்த அத்தியாயத்துல சொல்லப்படுறது. இப்ப ரகசியம், மிக ரகசியம், மிக மிக ரகசியம். இத வந்து மத்த எந்த மொழியிலயும் சொல்ல முடியாது. சமஸ்கிருதத்துல மட்டும்தான் அது இருக்கு. குய்யம், குய்யத்தமம், குய்யோத்தமம் அப்படின்னு. குய்யம்னா ரகசியம். இப்ப நீங்க இங்கிலீஷ்ல, ஆங்கிலத்துல எடுத்துக்கங்க, இல்ல வேற மொழிகள்ல எடுத்துக்கினீங்களா கூட இந்த 3 வார்த்தைகள் வராதாம். அப்ப சமஸ்கிருதத்துல மட்டும் ரகசிய அறிவு, மிக ரகசிய அறிவு, மிக மிக ரகசிய அறிவு அப்படின்னு நம்ம அந்த மிக மிக ஆட் பண்றோம்ல. ஆனா சமஸ்கிருதத்துல அப்படி இல்லை. குய்யம், குய்யத்தமம், குய்யோத்தமம் அப்படின்னு 3 நிலைகள் இருக்கு. அப்ப முதல் 6 அத்தியாயங்கள்ல ரகசிய அறிவு, அதாவது முக்தி அடைவதற்கான வழி கூறப்பட்டுள்ளது. 7, 8ல வந்து பகவானை பற்றி அறியும் பக்தி தோண்ட பத்தி சொல்லப்பட்டிருக்கு. ஆனா 9வதுல பகவானுடைய மிக ரகசியமான அறிவு தூய பக்தி தொண்டை கூறுகிறது. அது மிக ரகசியமான அறிவு வந்து பகவானுக்கு தூய பக்தி தொண்டை செய்யறது. அப்ப தூய பக்தி செய்யறதுக்கு என்ன வேணும்? பகவானை பற்றி கேட்க வேண்டும். ஸ்ருணு தத் ஸ்ருணுன்னு வரும். பகவானை பற்றி நீங்க கேட்கணும். கேட்கறத எப்படி கேட்கணும்? கேட்கறதுக்கு தகுதி என்ன வேணும்? தகுதி என்ன இல்ல. தகுதிகள், தகுதியின்மை. அதை பத்தி இங்க முதல் 3 ஸ்லோகங்கள் சொல்லுது. கிருஷ்ணரை பற்றி கேட்கறதுனால முன்னேற்றம் அடைவார்கள். சிறப்பாக கேட்பதற்கு ஒருவருக்கு கிருஷ்ணர் மீது பொறாமை இல்லாமல் இருக்க வேண்டும். அனுசூயவே அப்படின்னா பொறாமை இல்லாமல் இருக்க வேண்டும். சிறப்பாக கேட்பதாலும் பக்தி பயிற்சி செய்வதாலும் பௌதிக துன்பங்களிலிருந்து விடுதலை அடைவார்கள். நல்லா கேட்கறதே போதும். கேட்கறதுல விடுதலை பெற்றவர் தான் பரீட்சத் மகாராஜர். கேட்டல் மூலமே அவர் பகவானை அடைந்து விட்டார். அதனால கேட்க வேண்டும். நமக்கு வந்து கேட்டதை செய்ய வேண்டும். பக்தி பயிற்சி செய்ய வேண்டும். அப்போ வந்து இந்த விஷயம் வந்து ரகசியங்கள்ல மிக ரகசியமானது. சுசுகம் கர்த்தும் அவ்யயம், ராஜவித்யா ராஜகுய்யம், பவித்ரம் இதம் உத்தமம். இது வந்து உத்தமமான அறிவு. இதை கேட்கறதுனால நமக்கு வந்து மிகவும் சுகம் கிடைக்கும், இன்பம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப இது எப்படி நம்முடைய பிரபுபாதருடைய பொருளுரையும் இந்த நோட்ஸ்ல நான் கொடுத்துருக்கிறேன். ஏன்னா மிக முக்கியமான ஒரு பொருளுரை. அதனால கொஞ்சம் கொஞ்சம் ஆட் பண்ணியிருப்பேன் சில பாயிண்ட்ஸை. போன வாரம் வந்து யாரோ கேள்வி கேட்டாங்க, பிராரப்தம்னா என்னன்னு. சுந்தரி மாதாஜின்னு நினைக்கிறேன். பிராரப்தம்னா என்னன்னு அதுக்கான இங்க விளக்கம் வந்து இந்த நோட்ஸ்ல இருக்கு. பத்ம புராணத்துல அப்ராரப்த பலம் பாபம் கூட்டம் பீஜம் பலோன்முகம் கிராமேனைவ பிரலீயத்தே விஷ்ணு பக்தி ரதாத்மனாம்.
அப்ராரப்த அப்படின்னா நம்முடைய கர்ம நிலை, கர்மங்கள், நாம செஞ்ச நல்லது கெட்டது ரெண்டுமே, கர்மம்னா நல்லதும் கெட்டதும் இருக்கு, ரெண்டுமே மறைந்து இருக்கின்றது. அதுக்கப்புறம் விதையாகிறது. அதற்கப்புறம் வளர்கிறது, விதையாகிறது, அப்புறம் வந்து பலன், விதை முளைத்து பலன் கொடுக்கின்றது அப்படின்ற 4 நிலைகளை பத்தி பத்ம புராணத்துல சொல்லப்பட்டிருக்கு. அப்ப பலன் கொடுக்கும் நிலை தான். இப்ப நம்ம அனுபவிக்கிற விஷயங்கள் வந்து பிராரப்த கர்மம். அனுபவிக்காத விஷயங்கள்லாம் இருக்கு, இன்னும் இருக்கு. இன்னும் அத வந்து வேர்ல இருந்து நம்மால எடுக்க முடியும், வேரோட எரிக்க முடியும். கர்ம வினைகளை வேரோட எப்படி எரிக்க முடியும்னா தூய பக்தி தொண்டால மட்டும்தான் முடியும். பகவானை பற்றி தூய்மையான தூய்மையான முறையில கேட்பது, அதை கடைபிடிப்பது பண்ணோம்னா தான் பிராரப்த கர்மத்தை, இன்னும் வரக்கூடிய கர்மங்களை நம்மால ஒழிக்க முடியும். அப்ப பகவான் பேர்ல நம்பிக்கை இல்லைன்னா, இந்த விஷயங்கள்ல நம்பிக்கை இல்லைன்னா பகவானை அடைய முடியாது. இப்ப இந்த குய்யம், குய்யோத்தமம், அதெல்லாம் சொல்லிட்டு ரகசிய அறிவு பத்தி பகவான் மேல நம்பிக்கை இல்லைன்னா இதெல்லாம் ஒண்ணுமே பிரயோஜனம் வராதுன்னு கிருஷ்ணரே சொல்றார். அதுக்கப்புறம் பகவானுக்கும் இந்த பௌதிக உலகத்துல, அவருக்கும் பகவானுக்கும் பௌதிக உலகத்துக்கும் சம்பந்தம் இருக்கு. ஏன்னா இந்த பௌதிக உலகத்தை அவர் தான் படைச்சார். அப்ப அந்த சம்பந்தம் எதனால வருதுன்னா பகவானுடைய ஐஸ்வர்யத்தினால வருது. பகவானுடைய ஐஸ்வர்யங்களாக 7வது அத்தியாயத்துல பார்த்தோமா, இப்போ 9வதுல பார்க்க போறோம், 10வதுலயும் பார்க்க போறோம். ஐஸ்வர்யங்கள் பகவானுடைய அதி அற்புத சக்தி அப்படின்னு சொல்றோம். அவர் இந்த உலகத்தை படைக்கிறவரா இருந்தாலும் இந்த உலகத்தை விட்டு விலகிதான் நிற்கிறார். மன்னர் வந்து எல்லா துறையும் கட்டுப்பாட்டுல வச்சிருக்கிறார். ஆனா எல்லா துறையிலையும் போய் பர்சனலா உட்கார்றது இல்ல மன்னர். அவருடைய வேலைக்காரங்க இருக்கிறாங்க. அது போலதான் பகவானும் எல்லா இடத்துலயும் இருக்கிறார். ஆனா அவர் இருக்கிறது நமக்கு தெரியாது. மன்னன் வந்து இப்ப ஒரு உதாரணம் தான், பௌதிக உதாரணம் தான். ஆனால் பகவான் எல்லா இடத்துலயும் இருக்கிறார். அவர் இருக்கிறார், அவருடைய அவருடைய சக்தி இருக்கிறது என்பதை நம்மால் உணர முடியாது. அதான் அந்த மாதிரி தான் அவர் செயல்படுகிறார். அனைத்தும் அவராலே நடைபெறுகிறது. எனினும் அவர் அனைத்திலிருந்தும் விடுபட்டவர். ஏன்னா அது நமக்கு தெரியலல்ல. அனைத்திலும் விடுபட்டும் இருக்கிறார். இதனால நாம பாதிக்கப்படுற மாதிரி அவர் பாதிக்கப்பட மாட்டார் அப்படின்றத புரிஞ்சுக்கணும். மிகச்சிறிய விஷயத்தையும் கட்டுப்படுத்துவராக இருப்பதும் அவர் நடுநிலையில் இருக்கிறார். எல்லாமே அவருடைய கட்டுப்பாட்டுல தான் இருக்குது. ஆனாலும் அவர் வந்து இதனால பாதிக்கப்படுறதில்ல. அவர் நீதிபதி. பௌதிக இயற்கையை வெறுமனே நோக்குகிறார். ஆனால் இப்பௌதிக உலகில் நேரடியாக ஈடுபடுவதில்லை. அவர் பார்க்கறதுலயே செயல்பாடுகள் நடக்கின்றது. அப்ப வந்து இதுதான் வந்து இந்த இடத்துலதான் கிருஷ்ணர் வந்து அச்சிந்திய பேதாபேத தத்துவத்தை கொடுக்கிறார். அதாவது ஒரே சமயத்துல ஒன்றாகவும் வேறாகவும் இருக்கிறார். பௌதிக உலகத்துல அவர் இருக்கிறார், இல்லாமலும் இருக்கிறார். அப்ப மீண்டும் 9வது அத்தியாயத்துல 7வது அத்தியாயத்துல சொன்ன மாதிரி முட்டாள்களும் மகாத்மாக்களும், வழிபடுபவர்கள், சரணடைவர்கள், சரணடையாதவர்கள்னு பார்த்தோம். இங்க வந்து முட்டாள்கள், மகாத்மாக்கள் அப்படின்னு 2 பேர் பார்க்கிறோம். அருவவாதிகள் வந்து பகவானுடைய உருவத்தை ஏளனம் செய்கிறார்கள், சாதாரண மனிதனாக கருதுகிறார்கள். இது ஒரு முக்கியமான ஸ்லோகம். அவிஜானதி மாமூட மானுஷம் தனும் ஆசிரித்தம் பரம்பாவம் அஜானந்தம் மமபூத்த மகேஸ்வரம். இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்லோகம். பகவான் வந்து இந்த உலகத்துல மனித ரூபத்துல வரும்போது, அவருக்கு மனித ரூபம்தான், அவருடைய ரூபத்துலதான் நம்மளை படைச்சிருக்கிறார். அதனால பகவானை நம்ம மாதிரி இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அறிவில்லாத முட்டாள்கள், அதான் அறிவில்லாத முட்டாள்கள் கிருஷ்ணர் தான் சொல்றார். அந்த முட்டாள்கள் வந்து ஏளனம் செய்கிறார்கள். என்னது பரம இயற்கையை, அதாவது இருப்பவை அனைத்திற்கும் நானே உன்னத உரிமையாளன் என்பதை அவர்கள் அறியார்கள், அவர்கள் அறிய மாட்டார்கள் அப்படின்னு சொல்றார். இதற்கு பிரபுபாதர் மிகப்பெரிய பொருளுரை கொடுக்கிறார். ஏன்னா இதுதான் இப்ப உலகத்துல நிறைய பிரபல்யமாகி கொண்டிருக்கிறது. கிருஷ்ணரை கடவுளாக அவர்கள் ஏற்பதில்லை. அப்ப இந்த நாத்திக கருத்துக்களால் மதிமயங்கியவர்களின் முயற்சிகள் தோற்கடிக்கப்பட்டுவிடும். இந்த நாத்திகவாதிகள் யாரெல்லாம் எப்படிலாம் கடவுள் இல்லை, கடவுளுக்கு உருவம் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய நாத்திகவாதிகள் கண்டிப்பாக நரகத்தில் தள்ளப்படுவார்கள்னு சொல்றார் கிருஷ்ணர். ஆனால் பகவத் பக்தர்கள் மகாத்மானஸ்து மாம் பார்த்த தெய்வம் பிரகிருத்திம் ஆசிரித்த பஜந்தி அனன்ய மனசோ கியாத்வா பூதாதிம் அவ்யயம். தெய்வம் பிரகிருத்தின்ற வார்த்தை ரொம்ப முக்கியமானது. பிரகிருத்தினா இயற்கை, தெய்வம்னா கிருஷ்ணருடைய இயற்கை. அப்ப பகவானுடைய இயற்கை ஆன்மீக உலகத்தை அடைவார்கள்.
ஏன்னா அவங்க எப்பவுமே கீர்த்தனம் செய்யறதுனால பகவானே நினைத்து பகவானிடம் போய் சேர்ந்து விடுவார்கள்ன்றதான் அங்க சொல்றார். அப்ப சில பேர்கள் விஸ்வரூபத்தை வழிபடுகிறார்கள். 15ல இருந்து 19 வரைக்கும் விஸ்வரூபத்தை வழிபடுபவர்களுடைய வர்ணனை வருகிறது. அப்போ 20ல இருந்து 25 வரைக்கும் தேவர்களை வழிபடுபவர்களுடைய வர்ணனை வருகிறது. இவங்களுக்கெல்லாம் என்ன கதி என்பதையும் கிருஷ்ணர் இங்கே விவரிக்கிறார். தேவர்களை வழிபடுவார்கள் மேல் உலகங்களை அடைவார்கள். தேவ வழிபாடு சரிதான், ஆனா அவிதி பூர்வம், தவறான வழியை கடைபிடிக்கிறார்கள், மெதுவா வருவாங்க. தேவர்களை வழிபடுறது தவறுதான், சரின்னு சொல்ல முடியாது. சரின்னு சொல்ல முடியாது, தவறுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா பகவான் தான் தேவ வழிபாடை வச்சிருக்கார். வேதங்கள்ல தேவ வழிபாடு பரிந்துரைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அது எதுக்காகன்னா எல்லாராலையும் தூய பக்திக்கு உடனடியா வர முடியாது. அதனால படிப்படியான முன்னேற்றம் அடையட்டும், அப்ப பௌதிகத்துல இருக்கட்டும், பௌதிகம் வேணும்னு நினைக்கிறவங்கள ஒண்ணுமே செய்ய முடியாது. அதனால தேவர்கள் வழிபாடு பகவான் வச்சிருக்கிறார். ஆனால் பகவத்கீதை மூலமாக உன்னத அறிவை அவர் தரார். அப்ப யாரெல்லாம் அறிவை பயன்படுத்துகிறார்களோ அவங்கெல்லாம் தேவ வழிபாடு செய்ய மாட்டாங்க. அப்ப கிருஷ்ணரை வழிபடுபவர்களை அவரே பார்த்து கொள்கிறார். எப்படி பார்த்துக்கிறாரு? அவரே அனன்ய சிந்தையந்தோமாம் ஏஜனா பரிபாசத்தை தேஷாம் நித்யாபியுக்தானம் யோகக்ஷேமம் வகாமியம். இந்த யோகக்ஷேமம் வகாமியம பொதுவாக இப்ப நான் ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறேன். அந்த கட்டுரையில நான் குறிப்பிட்டிருக்கிறேன். பக்தர்கள் பின்னாடி நீங்க படிச்சுக்குங்க. பகவான் என்ன இங்க சொல்றாருன்னா, யாருக்கெல்லாம் என்னுடைய திவ்ய ரூபத்தின் மீது தியானம் செய்து கொண்டு களங்கமற்ற பக்தியுடன் என்னை நித்தியமாக வழிபடுபவர்களுக்கு அவர்களுக்கு வேண்டியவற்றை கொடுத்து அவர்களிடம் இருப்பவற்றை காத்து நான் பாலிக்கிறேன்னு சொல்றார். அப்படின்னா என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்னா, அவருக்கு நிறைய ஒரு 10 கோடி பேங்க்ல இருக்குதுன்னா இன்னும் ஒரு 20 கோடியா கிருஷ்ணர் கொடுத்து அவங்கள நான் காப்பாத்துறேன் அப்படின்னு தான் பொதுமக்கள் நினைச்சிட்டு இருக்கிறாங்க. அது கிடையாதுங்க. அவர்களுக்கு இருப்பவற்றன ஏற்கனவே செய்த பக்தி தொண்டை அழிக்கல. பகவான் அழிக்க மாட்டார். ஏற்கனவே நம்ம சொத்து சேர்த்துட்டு வந்திருக்கிறோம். அதனாலதான் ஒரு காலகட்டத்துல பக்தி எடுத்தோம். அப்ப பற்பல பிறவிகளில் நாம் செய்த பக்தி தொண்டை பகவான் அழிக்காமல் காக்கிறார். அது காத்தல் என்பது நமக்குரிய அந்த புத்தியை கொடுப்பார். இது செஞ்சா நல்லது, அது செஞ்சா நல்லதுன்னு நம்ம செய்யறோம்ல. ஓடி ஓடி சாமியை கும்பிடுறோம், சுத்தி சுத்தி வரோம், கிருஷ்ணருக்கு மாலையா கட்டி போடுறோம், பகவானுக்கு நைவேத்தியம் பண்றோம், பக்தர்களுக்கு அள்ளி அள்ளி வீசுறோம். இதெல்லாம் ஏற்கனவே செஞ்சது இப்ப இன்னும் செய்யறதுக்கு பகவான் நம்மை தூண்டுகிறார். அப்ப ஏற்கனவே செய்த பக்தியை காப்பாற்றுகிறார். இன்னும் பக்தி செய்யுங்கள் அப்படின்னு சொல்லி தள்ளி விடுறார். அதுதான் இங்க நம்ம உடனே பௌதிகவாதிகள்லாம் இதை எடுத்தோம்னா எல்ஐசியில போடுறான் அதை யோகக்ஷேமம் வகாமியம் அப்படின்னு சொல்லிட்டு நாம போட்ட பணத்தை அவர் பத்திரமா பாதுகாத்து எல்ஐசி கடவுள் மாதிரி பாதுகாத்து நமக்கு கொடுக்கணும். எல்ஐசியில அதை போட்டிருக்கிறாங்க. எனக்கு சிரிப்பா வந்தது. அதனால பக்தர்கள் இந்த ஸ்லோகத்தை பௌதிகவாதிகள் இந்த மாதிரி எடுத்துக்கிறாங்க. ஒரு பக்தன் எப்பொழுதும் பகவானை சிந்தனை செய்யும் பக்தனுக்கு அவனுடைய பக்தி வளருவதற்கும் அவன் ஏற்கனவே செய்த பக்தி தொண்டை காப்பதற்கும் பகவான் ஏற்பாடு செய்யறார். பகவான் செய்யறார், தானே செய்யறார், அருள் பாவிக்கிறார், தானே நடத்தி செய்கிறார்ன்றதை புரிஞ்சுக்கணும். அதனால பக்தி தொண்டு செய்தவர்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய ஒரு உற்சாகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்லோகம். பகவான் இனி நாம தோத்து போறதுக்கு வாய்ப்பே கிடையாது. பக்தர்கள் தோக்கவே முடியாது. ஏன்னா எப்போதும் ஞாபகப்படுத்தி அப்படி தோக்குறாங்கன்னா கீழே இறங்கலாம், செய்யாமல் விடலாம். பக்தி தொண்டு என்பது எப்படின்றத இதன் மூலம் நல்லா புரிஞ்சுக்கலாம். தூய பக்தி தொண்டு பிரபுபாதர் கொடுத்த சாதனை திட்டத்தை ஒரு பக்தர் செய்யறார். ஆனா நடுவுல நிறைய பௌதிக ஆசை. ஒரு சன்னியாசியே வச்சுக்கலாம். நிறைய பேர் பாக்குறோம் நம்ம சன்னியாசிகள் கீழே விழுவதை. அவர்கள் திருமணம் செய்து கொண்டு திரும்பியும் பௌதிக வாழ்க்கையில பணம் காசு சம்பாதித்து கொண்டு ஆட்டெல்லாம் போடுறத நிறைய பாக்குறோம். அவர்கள் ஏற்கனவே செஞ்ச பக்தி தொண்டு அங்க அப்படியே இருக்கு, ஸ்டாண்ட் பை. நடுவுல இப்ப பௌதிகவாதிகளா ஆயிட்டாங்க, கீழே இறங்கிட்டாங்க. ஆனா எப்போ ஒரு காலகட்டத்துல அவங்க காது பிடிச்சு திருகி கிருஷ்ணருக்கு மேல தூக்குவார். திரும்பியும் எங்க விட்டாங்களோ அங்க இருந்து ஆரம்பிக்க வைப்பார். இதுதான் அவங்க செஞ்சது. எப்பவுமே வீணா போகாது, போகவே போகாது. நீங்க ஏதாவது தூய பக்தி தொண்டு செய்துட்டீர்கள் என்றால் அது வீணாக போகாது. அது அப்படியே இருக்கும் கணக்குல. அப்புறம் நீங்க கீழே போயிட்டீங்க, நாள் பண்ணிட்டோம், நம்ம அது பக்தியை எடுக்கவில்லை, திரும்பவும் நமக்கு வாய்ப்பு கொடுத்து 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 இந்த நிலையில இருந்து நம்மை முன்னேற்றுவார் பகவான். அதுதான் இங்க சொல்லப்பட்டிருக்கு. அப்ப பகவான் மேலும் சொல்றார், இப்ப நிறைய தேவி தேவர்களை வணங்குபவர்கள்லாம் மறைமுகமா என்ன வணங்குறாங்க?
நேரடியா இல்ல, மறைமுகமாக என்னைத்தான் வணங்குகிறார்கள். அதனால எல்லாத்தையுமே அனுபவிப்பாளர் நான் தான். உண்மையான தெய்வீக இயற்கையை அங்கீகரித்தவர்கள் வீழ்ச்சி அடைவார்கள். பகவானை யாரெல்லாம் நிந்திக்கிறாங்களோ அவங்க வீழ்ச்சி அடைந்துருவாங்க. தேவர்களை வணங்குறவங்க தேவர்கள் கிட்டவும், முன்னோர்களை வணங்குபவர்கள் முன்னோர்களிடமும், பூதங்களை வணங்குபவர் பூதங்களிடம், யார் யார் எங்க எதை வணங்குறாங்களோ அங்க போயிடுவாங்க. ஆனால் ஒரு உண்மையான தூய பக்தி தொண்டு யார் செய்யறாங்களோ, தூய பக்திக்கு இங்க முக்கியத்துவம் தரார் கிருஷ்ணர். பத்திரம் புஷ்பம் பலம் தோயும் யோம பக்தி பிரயச்சதி தத்தகம் பக்தி உபகத்திரம் அஷ்னாமி பிரயதாத்மனக. இது முக்கியமான ஸ்லோகம். ஒரு பத்திரம் புஷ்பம் எது இருக்கோ அவன் ஒரு பக்தன் தன்கிட்ட இருக்கிறத அன்போட, இந்த ஸ்லோகத்துல 3 முறை பக்தி வரும். அன்போட எனக்கு வணங்குபவனே நான் ரொம்ப ஏற்கிறேன். நாம ரொம்ப பணம் இருக்கு, அது இருக்கு, இது இருக்குன்னு நான் அதையும் அள்ளி அள்ளி வீசுறேன். ஆனா அதுல அன்பு மைனஸ்னா மைனஸ் தான். அன்போட எனக்கு செய்யணும் அப்படின்னு சொல்றார். அது இல்லை அப்படின்னா, இப்ப அது அன்பே இல்லை, நமக்கு பக்தியே இல்லை அப்படின்னா, எதெல்லாம் செய்யறோமோ அதெல்லாம் அவருக்கு அர்ப்பணிக்கணும். இது கர்மயோகம். அது பக்தி யோகம், இது கர்மயோகம். எத் கரோஷி எத் அஷ்னாஷி எத் ஜுஹோஷி ததாஷி எத் தபஸ்யாசி கவுந்தேய தத் குருஸ்வ மத்தர்ப்பணம். எதை நீ செய்றியோ அதெல்லாம் எனக்கே செய் அப்படின்னு சொல்றார். அதுக்கப்புறம் கர்மம் இப்படிலாம் நீ செய்யறதுனால கர்ம பந்தங்களிலிருந்தும் அதனுடைய தீய விளைவுகளிலிருந்தும் விடுபடுவாய். சந்நியாசத்தில் இந்த கொள்கையின் மூலம் உனது மனதை என்னில் பதிய செய்வதால் நீ முக்தி பெற்று என்னிடமே வரலாம் அப்படின்னு சொல்றார். அதுக்கப்புறம் கிருஷ்ணர் ஒரு முக்கியமான ஸ்லோகம், இது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஸ்லோகம். சமோகம் சர்வபூதேஷு சமோகம் சர்வபூதேஷு நாமே துவேஷோ அஸ்தி ந பிரிய ஏ பஜந்தி தூமாம் பக்தையா மயி தேஷு சாப்பியகம். எல்லா ஜீவராசிகளும் பகவான் சமமா தான் கருதுறார். எல்லா ஜீவராசிகளும் அவரை பொறுத்த வரைக்கும் சமந்தான். ஆனா எந்த ஜீவன் கிருஷ்ணரை நோக்கி நான் வரணும் அப்படின்னு ஆசைப்படுறதோ அவங்களுக்கு பகவான் கொஞ்சம் பிரத்யேக கருணை காட்டித்தானே ஆகணும். எல்லாருக்கும் அடிப்படை விஷயங்களை கண்டிப்பா செய்வார். அவங்கவுங்க கர்ம வினை அவரவர் விருப்பம், அதற்கேத்த மாதிரி பகவான் படி அளக்கிறார். எல்லா ஜீவராசியுமே, சகல ஜீவராசிகளும். அதுக்கு தான் நான் அடிக்கடி சொல்றது, பாம்பு கூட பகவான் பராமரிக்கிறார். பாம்பு கூட சாப்பாடு போடுறாரு. இருக்க இடம், அதுக்கு மனைவி கணவன் எல்லாம், பாம்பு கூட ஃபேமிலி இருக்கே. அதனால தேவையானதெல்லாம் பகவான் பாம்புக்கு கூட கொடுக்குறாரு. அப்பனா அந்த ஜீவனையும் அவர் கவனிக்கிறாருன்னு அர்த்தம். அப்படி இருக்கிறச்ச நமக்கு ஏன் பண்ண மாட்டார்? நமக்கு கண்டிப்பா செய்வார். பகவான் கண்டிப்பா நம்மை காப்பாற்றுவார். ஏன்னா நம்ம பகவானை நோக்கி அடி எடுத்து போறோம். அது முழுமையாக இருக்க வேண்டும். அதான் இங்க கருத்து. அறகுறையா சரணடையாமல் முழுமையாக சரணடைய வேண்டும். அப்ப ஒரு பக்தி தொண்டில் இருக்கக்கூடிய ஒரு பக்தன் திடீர்னு கீழே விழுறான். நான் சொன்னேன் இல்லையா, நல்ல பக்தி தொண்டு செய்து 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 ஏதோ ஒரு காரணத்தினால, அசத் சங்கத்தினால, பக்தியை சரியாக செய்யாததுனால கீழே விழலாம். அப்ப ஒருவன் மிக மோசமான செயலை செய்தாலும் அவன் பக்தி தொண்டில் பிரழாதி ஈடுபட்டிருந்தால் அவனை சாதுவாகவே கருத வேண்டும். பக்தி தொண்டுல ஈடுபட்டு திரும்பியும் பக்தி தொண்டை செய்யாமல் போகலாம். இல்ல பக்தி தொண்டு செய்து கொண்டே சில அனர்த்தங்கள் விலகாமல் இருக்கலாம். நமக்குள்ள நிறைய அனர்த்தங்கள் இருக்கு எல்லாருக்குமே. அந்த அனர்த்தங்கள் போகவே போகாது. சில சில காலகட்டத்தில் சில பிறவிகள் அப்படி இருப்பாங்க. அவங்க பக்தர்கள் தான், அவங்க கிட்ட இருக்கிற கெட்ட குணங்கள் போகாது. அப்படி ஆனாலும் அவர்களை சாதுவாகத்தான் கருத வேண்டும். ஏனால் தன்னுடைய தீர்மானத்தில் அவன் திடமாக இருக்கிறான் அப்படின்னு கிருஷ்ணர் சொல்றார். ஏன்னா அடுத்த ஸ்லோகத்துல சொல்றார், அப்படி பக்தி பாதையில தீவிரவாதம் காட்டக்கூடியவர்கள் இன்னைக்கு இல்ல நாளைக்கு என்கிட்ட வந்தே ஆவாங்க. க்ஷிப்ரம் பவதி தர்மாத்மா சாஸ்வத் சாந்தி நிகச்சதி கௌந்தேய பிரதிஜானிகி நாம பக்த பிரணஷதி. என் பக்தன் ஒரு நாளும் வீழ்வதில்லை என்ற கூற்ற சொல்றார். எப்போ கிருஷ்ண பக்தி பாதையில ஒரு பக்தன் இறங்கிட்டான்னு வச்சுக்கோங்களேன், அப்ப அந்த பக்தனை பகவான் கைவிட மாட்டார். விடவே மாட்டாரு. கைவிடுறதுன்றது ஒரு பிறவி இல்ல, பல பிறவிகள்ல எப்படியாவது காது பிடிச்சு திருகி கூட்டின்னு வந்துருவார். அப்ப பக்தனுக்கு பக்தன் விழமாட்டான்றத நீ வா பக்தன், இப்ப நான் சொல்றதை விட நீ சொல்லுன்னு அர்ஜுனனுக்கு கிருஷ்ணர் சொல்றாரு. ஏன்னா பக்தர்கள் சொல்றது பல பொய்யாகாது. ஒரு தூய பக்தர் ஒரு விஷயத்த சொல்றாருன்னா அது மாற்றம் இல்லாமல் இருக்கும். கிருஷ்ணர் நிறைய நேரத்துல மாத்துவார் பல விஷயங்களை, ஆனால் பக்தர்கள் மாற்றுவதில்லை. அதனால நீ சொல்லு அப்படின்னு சொல்லி அர்ஜுனனை சொல்ல வைக்கிறார். அப்ப
கிருஷ்ணரை நேரடியாக வழிபட்டு பகவான் கிட்ட போக முடியாம கீழே விழுந்தாலும் பகவான் அவரை காப்பாத்துறார். யாரெல்லாம் கிருஷ்ணரை வந்து அடையலாம் அப்படின்னு ஒரு ஸ்லோகம் இது. எல்லாருக்கும் பக்தி என்பது பொதுவானது. யார் வேணா பக்தி தொண்டு செய்யலாம். அப்ப பிரித்தாவை அது வந்து மாம் ஹி பார்த்த விபாஷரித்ய ஏ அபி சூய பாபயோனய ஸ்ரீயோ ஸ்திரியோ வைஷ்யஸ் ததா சூத்ராஸ் தே அபி யாந்தி பராம்கதி. பராம்கத்தின்றத யாருக்கு வேணா நான் தருவேன். யார் பக்தி தோன்று செஞ்சாலும் அவங்களுக்கு தருவேன். பெண்களா இருக்கலாம், வைஷ்யர்களா இருக்கலாம், சூத்திரர்களா இருக்கலாம், கீழ்குலத்தை சார்ந்தவர்களாக இருக்கலாம். யார் பக்தி தொண்டவனா எடுத்துக்கலாம். கீழ்குலம் பிறவி என்பது பக்தி தொண்டுக்கு ஒரு பொருட்டல்ல. எந்த பிறவியில இருக்கிறோம்ன்றது பொருட்டே கிடையாது. அதனால வந்து இதுல கிருஷ்ணர் இப்படி சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு பெண்கள்லாம் வந்து கவலைப்பட தேவையில்லை. பெண்கள் வந்து இழிந்த பிறவிதான், பெண்களாவே இருந்தா. ஆனால் பெண்கள் பக்தர்களாக மாறினா அவங்க இழிந்த பிறவி கிடையாது, அவர்கள் வைஷ்ணவர்களாக மாறி விடுகிறார்கள். இதுதான் ஆச்சாரியர்கள் சொல்றாங்க. அதனால எந்த பிறவினா எடுக்கலாம், ஆனால் பக்தி தொண்டுல முன்னேற வேண்டும். இப்ப அடுத்து வந்து யார் வேணா பக்தியை பின்பற்றலாம்னு சொன்னதுக்கு அப்புறம் இந்த உலகத்தை பற்றி கிருஷ்ணர் மீண்டும் சொல்றார். இந்த இவ்வாறு இருக்க புண்ணியமான பிராமணர்கள், பக்தர்கள் மற்றும் புனிதமான அரசர்களை பற்றி சொல்வதற்கு என்ன உண்டு? தாழ்ந்த குலத்துல இருக்கிறவங்களே வர முடியும் அப்படின்னு நம்பிக்கை இருக்கும்போது புனிதமாவே இருக்கிறவங்கள பத்தி ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. ஆனால் புனிதமாக இருந்தாலும் பக்தி தொண்டை ஏற்காமல் போனா அவங்களுக்கு பிறவிதான். எனவே துன்பம் நிறைந்த இந்த தற்காலிகமான உலகத்தை அடைந்த நீ எனது அன்பு தொண்டில் ஈடுபடுவாயாக. இங்கேயும் சொல்லிட்டார் அனித்தியம் அசுகம். அங்க பார்த்தா துக்காலயம் அசாஸ்வதம், இங்க அனித்தியம் அசுகம். அசுகம் என்றால் துன்பம் நிறைந்தது, அனித்தியம் நித்தியமற்றது, நிரந்தரமற்றது. அப்படின்ற இந்த உலகத்தை விட்டு நாம் போகணும் அப்படின்ற முயற்சியில் ஈடுபட வேண்டும்னு சொல்றார். கடைசியில மிக 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 முக்கியமான ஸ்லோகம், பகவத்கீதையின் முக்கியமான ஸ்லோகம். முக்கியமான விஷயத்த மிகவும் நடுவில் வச்சிருக்காரு கிருஷ்ணர். ஏற்கனவே இதை நான் பல வகுப்புகள்ல சொல்லியாச்சு. 18 அத்தியாயத்துல 9வது அத்தியாயம் நடுவுல இருக்கு. அந்த இதுலயும் வந்து இந்த ஸ்லோகம் வந்து இந்த 700 ஸ்லோகங்கள்ல நடுவுல இருக்கக்கூடிய ஒரு ஸ்லோகம். மன்மனாபவ மத்பக்தோ மத்யாஜிமாம் நமஸ்குரும் மாம் ஏ வைஷ்யசி யுக்தைவம் ஆத்மானாம் மத்பராயண. உனது மனதை எப்பொழுதும் என்னை பற்றி சிந்திப்பதில் ஈடுபடுத்தி எனது பக்தனாகி எனக்கு வந்தனை செய்து என்னை வழிபடுவாயாக. இவ்வாறாக என்னில் முழுமையாக லயித்து நிச்சயமாக நீ என்னிடமே வருவாய். அங்க மன்மனாபவ மத்பக்தோ இந்த ஸ்லோகத்தை பிரபுபாதர் நிறைய இடத்துல மேற்கோள் காட்டியிருக்கிறார். அதனால நம்முடைய மனதை கிருஷ்ணருடைய திருவடியில் வைப்பது மிக 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 முக்கியமான ஒரு விஷயம். அது சவை மனஹஸ்ரீ கிருஷ்ண பாதாரவிந்த அதுன்றது ரொம்ப முக்கியமான விஷயம். அதனால பகவானை நம்முடைய மனதை கிருஷ்ணருடைய திருவடியில் வைக்கிறதுக்கு தான் மற்ற ஏற்பாடுகள்லாம். நாம ஜபமோ, பகவத்கீதை பாராயணமோ, பகவானை பற்றி கேட்பதோ, கோயிலுக்கு போறதோ, கீர்த்தனத்துல ஈடுபடுவதோ எல்லாமே அவரை சததம் எப்பொழுதும் நினைப்பதற்கான ஏற்பாடுகள் என்பதை மறக்கக்கூடாது. இப்ப அத்தியாயம் 10 பூர்ணத்தினுடைய வைபத்தை பார்க்கலாம். இப்போ 9வது அத்தியாயத்துக்கும் 7வது அத்தியாயத்துக்கும் தொடர்புகள் இருக்கு. அந்த தொடர்பை ஒரு அட்டவணையா போட்டிருக்கிறேன். பகவானிடம் இருந்து கேட்க வேண்டும். கிருஷ்ணருக்கும் பௌதிக உலகத்துக்கும் உள்ள தொடர்புகள், பௌதிக உலகத்துல கிருஷ்ணருடைய சக்தி எப்படி இருக்கிறது, தேவர்களை வழிபடுவதும் கிருஷ்ணரை வழிபடுவதும் உள்ள வித்தியாசம், அருவவாதமும் கிருஷ்ண பக்தியும். இத்தனை 4 விஷயங்கள் 7வது அத்தியாயம் 9வது அத்தியாயத்துல சொல்லப்பட்டிருக்கு. அதை நம்ம படித்து கொள்ள வேண்டும். இப்போ கிருஷ்ணர் வந்து 9வது அத்தியாயத்தினுடைய இறுதியில வந்து மிக மிக ரகசியத்தை சொல்லிட்டார். என்னை நினைத்து என்னுடைய பக்தன் ஆகுன்னு சொல்லிட்டார். அப்ப அந்த ரகசியமான அறிவு பகவானை பற்றி மீண்டும் நல்லா கேட்கணும். ஒருத்தரை நேசிக்கணும்னா அவரை பத்தி நல்லா தெரிஞ்சாதான் அவங்கள நேசிக்க முடியும், இல்லையா? அதனாலதான் இப்ப எல்லாம் என்ன பண்றாங்க, திருமணத்துக்கு முன்னாடியே பழக ஆரம்பிச்சிடுறாங்க. அப்படி இல்லை. திருமண வாழ்க்கை என்பது நமக்கு இவர் தான், இவருக்கு நாம தான் போது அவர்களை நேசிக்க வேண்டிய கட்டாயம். ஆனால் இப்பெல்லாம் மக்கள் என்ன பண்றாங்க, நாங்க அறிந்து கொள்கிறோம் அப்படின்றாங்க. அறிந்து கொண்டு செய்கிறார்கள். ஆனாலும் அன்பு இருப்பதில்லை அங்கு. இங்கு பகவானை அறிதல் முக்கியமானது.
திருமண வாழ்க்கை வேற, ஆன்மீக வாழ்க்கை வேற. பகவானை அறிதல் வந்து மிக மிக முக்கியம். பகவானை அறிய 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 பக்தியும் அதிகமாகிறது. அதனாலதான் பகவான் மீண்டும் பூர்ணத்தின் வைபவத்தை 10வது அத்தியாயத்துல சொல்றார். பகவானுடைய ஐஸ்வர்யங்கள், சக்திகள். ஏன்னா கிருஷ்ணர்கிட்ட அர்ஜுனன் சொல்றான், உன்னை கேட்க கேட்க, உன்னை பற்றி அறிய அறிய எனக்கு வந்து ஆனந்தம் அதிகமாகிறது அப்படின்னு சொல்றதுனால கிருஷ்ணர் வந்து தன்னை பற்றி மேலும் விவரிக்கிறார். கிருஷ்ணரே அனைத்திற்கும் மூலமாக 1லிருந்து 7வது ஸ்லோகம் வரைக்கும் பார்க்கிறோம். கிருஷ்ணர் சொல்றாரு, நீ என்னை பற்றி கேட்பது உன்னுடைய நன்மைக்காகன்னு சொல்றாரு. அப்ப பகவானிடம் வந்து 6 ஐஸ்வர்யங்களும் முழுதாக இருக்கிறது, முழுமையாக இருக்கிறது. அவரே வந்து தேவர்களுக்கும் ரிஷிகளுக்கும் மூலமாக இருக்கிறார். அவருக்கு ஆரம்பமும் முடிவும் கிடையாது. இதெல்லாம் அறியணும். பகவானுக்கு ஆரம்பம் முடிவு கிடையாது அப்படின்னு அறிபவர்கள் எல்லா பாவங்களிலிருந்தும் விடுபடுவார்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. பகவானை அறிவதனாலே பாவம் போயிடுதான். அப்ப இந்த பல்வேறு குணங்கள், உலகத்துல இருக்கிற பல்வேறு குணங்கள், அந்த 4லிருந்து 5 வரைக்கும் பல்வேறு குணங்களை பத்தி இங்க சொல்லப்பட்டிருக்கு. அந்த குணங்கள்லாம் பகவானால தான் உண்டாக்கப்படுகின்றது. புத்தி, அறிவு, ஐயம், மயக்கம், இதிலிருந்து விடுதலை, சம, சத்தியம், புலனடக்கம், அமைதி, இன்பம், துன்பம், பிறப்பு, இறப்பு, பயம், அபயம், அகிம்சா, சமதா, திருப்தி, தவம், தானம், புகழ், இகழ்ச்சி ஆகிய அனைத்து நற்குணங்களும் பகவான் கிட்ட இருந்து தான் வருது. எல்லாமே பகவான் கிட்ட இருந்து தான் வருது. நல்லதும் சரி, கெட்டதும் சரி. நல்லது வந்து எடுத்துக்கொள்பவர்கள் அவருடைய பாதையில் போகிறார்கள்ன்றதுக்காக நல்லதுக்கு வந்து அழுத்தம் அதிகமாக தரப்படுகிறது. இதுல வந்து 10வது அத்தியாயத்துல பகவத்கீதையின் முக்கியமான 4 ஸ்லோகங்கள் சொல்லப்பட்டிருக்கு. பாகவதத்திலும் சத்துர் ஸ்லோகம் வந்திருக்கு. பகவத்கீதையிலும் சத்துர் ஸ்லோகம் என்று சொல்லக்கூடிய 4 முக்கியமான ஸ்லோகங்கள் உள்ளது. இந்த 4 முக்கியமான ஸ்லோகங்களுடைய முக்கியமான விஷயங்களை மட்டும் படிக்கலாம். நம்ம வந்து இந்த 8வது ஸ்லோகத்துல இருந்து 11வது ஸ்லோகம் வரைக்கும் அகம் சர்வஸ்ய பிரபோ மதஹ சர்வம் பிரவர்த்தியதே இதி மத்வா பஜந்தே மாம் பூத பாவ சமன்விதாக அப்படின்னு சொல்றதுதான். எல்லாமே கிருஷ்ணரிட்டம் தான் வருது. அகம் சர்வஸ்ய பிரபு, எல்லாம் பௌதிகம், ஆன்மீகம் எல்லாமே என்னிடம் இருந்தே வருகின்றது அப்படின்னு சொல்றார். கிருஷ்ணர் தான் முழுவதற் கடவுள், கிருஷ்ணர் தான் எல்லாத்துக்கும் மூலம் என்பது பகவத்கீதை மட்டுமல்லாமல் பிரபுபாதர் பல்வேறு புராணங்கள், இதிகாசங்கள், விஷ்ணு புராணம் போன்ற பல்வேறு சாஸ்திரங்கள்ல இருந்து மேற்கோள் காட்டுறார். அதனால இந்த 4 ஸ்லோகங்கள்ல பிரபுபாதர் தன்னுடைய ஞானத்தை முழுமையா இங்க காட்டியிருக்கிறார். அதனால நமக்கு வந்து மிகவும் ஆராய்ச்சி செய்து படிக்க வேண்டிய பக்தர்கள் இதெல்லாம் மனப்பாடம் பண்ணி மேற்கோள் காட்டி பிரச்சாரத்துக்கு பயன்படுத்தி கொள்ளலாம். அப்ப வந்து அடுத்தது வந்து மஜ்ஜித்த மத்கத பிராண போதயந்தஸ்ச பரஸ்பரம் கதயந்தஸ்ச மாம் நித்யம் துஷந்தி ச ரமந்தி ச. இது 9வது ஸ்லோகம். அடுத்து தேஷாம் சத்தத்தை யுக்தானாம் பஜதாம் பிரீத்திபூர்வகம் ததாமி புத்தி யோகம் தம் ஏனமாம் உபயாந்தித்தே தேஷாம் ஏவானு கம்பார்த்தம் அகம் அக்ஞானஜம் தம தாஷயாம ஆத்ம பாவோஸ்தோ கியான தீபேன பாஷ்வதா அப்படின்னு 4 முக்கியமான இந்த ஸ்லோகங்கள்ல பகவான் வந்து எல்லாத்திற்கும் மூலமாக இருக்கிறார். முதல் ஸ்லோகம். 2வது ஸ்லோகம், அவர் அப்படி பகவானை அறிந்த பக்தர்கள் அவங்களுக்குள்ள வந்து பகவானை பற்றி சொல்லிக்கொண்டு பேசிக்கொண்டு சந்தோஷமாக இருப்பார்கள். அப்ப பகவானுக்கு வந்து பகவானை எப்பொழுதும் வேண்டிக் கொண்டிருக்கும் பக்தர்களுக்கு அவரை வந்தடையக்கூடிய அறிவையும் அவரே கொடுப்பார். அவருடைய கருணையினால அறியாமை என்ற இருளை நீக்கி அறிவை விளக்கு ஏற்றி அவருடைய இதயத்துல இருக்கிற அறியாமையெல்லாம் அவரே நீக்கிடுவார். அப்ப இந்த 4 ஸ்லோகங்கள் இதுதான் பகவத்கீதைன்னு சுருக்கம்னு சொல்லிக்கலாம். பகவான் தான் எல்லாத்துக்கும் மூலம். பகவான் பற்றி அறிந்த பக்தர்கள் எப்படி இருப்பாங்கன்றது 2வது ஸ்லோகம். 3வது ஸ்லோகத்துல பகவான் எப்படி பக்தர்களை முன்னேற்றுகிறார், முன்னேற்றி அவர்களுடைய இதயத்துல இருக்கிற அறியாமை நீக்குகிறார் 4வது ஸ்லோகத்தை சொல்லி முடிக்கிறார். அப்புறம் இதெல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் அர்ஜுனன், நான் வந்து உங்களை ஏற்றுக்கொள்கிறேன், உங்களையே முழுமுதற் கடவுளாக ஏற்றுக்கொள்கிறேன், நான் மட்டுமல்ல மிகப்பெரிய முனிவர்களும் ரிஷிகளும் உங்களை ஏற்றிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு சரணடைகிறார். அதனால பகவானே உங்களை பற்றி நான் வந்து நிறைய அறிய விரும்புகிறேன், உங்களை ஏற்றுக்கொண்டேன், அதனால நீங்க தான் எல்லான்னு நான் அறிந்துட்டேன். ஆனா எனக்கு வந்து
இன்னும் உங்களை பற்றி விவரமாக கூறவும் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் பகவான் மேலும் பல ஐஸ்வர்யங்களை காட்டுறார். அந்த பல ஐஸ்வர்யங்களும் ரொம்ப முக்கியம். ஏன்னா இத்தனை ஐஸ்வர்யங்களை இந்த பௌதிக உலகத்துல நம்ம பார்க்கும்போது அவரை நாம் நினைத்து கொள்ளலாம். அப்ப அவர் கிருஷ்ணர் வந்து ஆதித்யர்கள்ல நான் விஷ்ணு, ஒளிகளில் நான் சூரியன், மருத்துகளில் நான் மரீச்சி, நட்சத்திரங்கள்ல நான் சந்திரன், வேதங்கள்ல நான் சாமவேதம், தேவர்கள்ல நான் தேவேந்திரன் அப்படின்னு சொல்லிட்டு அஹ் மிக பல விஷயங்கள், ஐஸ்வர்யங்கள், பகவானுடைய ஐஸ்வர்யங்களை அவர் விவரிக்கிறார். அதுவே 10வது அத்தியாயமாக முடிந்து விடுகிறது. 10வது அத்தியாயத்துல முழுக்க முழுக்க பகவானுடைய ஐஸ்வர்யங்களை விவரித்தார். அதுக்கப்புறம் அத்தியாயம் 11ல அர்ஜுனன் வேண்டுகோள் விடுக்கிறான், பகவானுடைய விஸ்வரூபத்தை பார்க்க வேண்டும் என்று. பகவானே, நீங்க எல்லாத்தையும் நீங்க சொன்ன அந்த ஐஸ்வர்யங்கள்லாம் உங்கள நான் பார்க்க விரும்புகிறேன் அப்படின்னு சொல்றார். இந்த பஞ்சபூத பிரபஞ்ச தோற்றத்திற்குள் நீர் எவ்வாறு உட்புகுந்து நிறைந்திருக்கிறீர் என்பதை காண விரும்புகிறேன். இது எதுக்காகனா, யாராவது பிற்காலத்துல வந்து நானும் வந்து கடவுள் தான் அப்படின்னு சொன்னா அந்த கடவுள் இந்த விஸ்வரூபத்தை காட்ட முடியுமா? அதற்காக தான் இது. ஏன்னா பக்தன் வந்து விஸ்வரூபத்தை பார்க்க விரும்பவில்லை. விஸ்வரூபம் என்பது பௌதீக ரூபம். ஆனால் பௌதிகமானவர்களால விஸ்வரூபத்தை காட்ட முடியும்னா முடியாது. ஏன்னா எல்லாமுமாக நிற்கிறது. பௌதிகவாதிகளால விஸ்வரூபத்தை காட்ட முடியாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப விஸ்வரூபத்தினுடைய வர்ணனை வருகிறது. பகவான் வந்து அர்ஜுனனுக்கு அந்த விஸ்வரூபத்தை பார்ப்பதற்கான ஒரு சக்தியையும் கொடுக்கிறார். இது எப்படி புரிந்து கொள்வது என்பார். பகவானை பார்க்கறதே முடியாது. அர்ஜுனன் வந்து ஏற்கனவே முக்தி பெற்ற ஆத்மாதான். எப்பொழுதும் பகவானோடு இருக்கக்கூடிய நித்திய சகாதான். இருந்தாலும் விஸ்வரூபம் என்பது மிக பிரம்மாண்டமான ஒரு ரூபம். அதற்கான ஒரு பிரத்யேகமான கண்களை கொடுத்து அவர் காட்டுறார். அதுல வந்து விஸ்வரூபம் வந்து எண்ணற்ற வாய்கள், எண்ணற்ற கண்கள், எண்ணற்ற கரங்கள், வினோதமான தெய்வீக ஆபரணங்கள், மாலைகள், வாசனை பொருட்கள் எல்லையற்றதாக இருக்கிறது. நம்ம கணிதத்துல பார்ப்போம், இன்ஃபினிட்டி அப்படின்னு ஒண்ணு இருக்கும். அது வந்து எல்லை இல்லாதது அப்படின்னு சொல்லிட்டு, எல்லையே இல்லாமல் விரிந்து பரிந்து பறந்து நிறைந்து இருக்கிறது. எல்லா இடமே நிறைந்து இருக்கிறது. அப்ப இந்த அகிலங்களின் விஸ்தாரங்கள் ஒரே இடத்துல இருந்தா எப்படி இருக்கும்? அப்ப இத வந்து இது வரைக்கும் அர்ஜுனனுக்கும் கிருஷ்ணருக்கும் உள்ள உறவு வந்து நட்பு உறவு. ஆனா விஸ்வரூபத்தை பார்த்த உடனே அது வந்து வியப்பு உறவாக மாறிவிட்டது. ஏன்னா 7 ரசங்கள் 12 ரசங்கள் உறவு முறைகள் இருக்கு. அந்த உறவு முறையில இது வியப்பு உறவு முறையாக மாறிவிடுகிறது. அப்ப அந்த பகவானுடைய விஸ்வரூபத்துல எல்லா உயிரினங்களையும் பார்க்கிறான். தேவர்கள், பிரம்மா, சிவன், முனிவர்கள் எல்லாத்தையுமே பார்க்கிறார். நிறைய வாய்கள், கண்கள், வயிறுகள் இருக்கிறது. ஆரம்பமும் இல்லை, முடிவும் இல்லை, நடுவும் இல்லை. பற்பல மகுடங்கள் இருக்கு, கதைகள், சக்கரங்கள், அலங்காரம் வந்து எப்படி மிக பிரம்மாண்டமாக இருக்கிறது. சூரியனை போல ஒளி வீசுகிறார், கண்கள் பூசுகின்றது, எல்லையற்றவராக இருக்கிறார். சந்திரனும் சூரியனும் அங்கு வந்த மாதிரி இருக்கு. அகிலம் முழுவதையும் ஒளியால் தகித்து கொண்டிருந்தது, எங்கும் பரவி நிறைந்திருக்கிறது. இதெல்லாம் வர்ணிக்கிறான் அர்ஜுனன். தேவர்கள்லாம் பிரார்த்தனை செய்யறாங்க. அனைவரும் அச்சத்துடனும் வியப்புடனும் பார்க்கின்றார்கள். அர்ஜுனன் குழம்பி மயங்கி இருக்கிறான். வீரர்கள்லாம் எதிர்காலத்தையும் பார்க்கிறான். எதிர்காலத்துல என்ன நடக்க போதோ அந்த விஸ்வரூபத்துல அர்ஜுனன் பார்க்கிறான். ஏன்னா வீரர்கள்லாம் அவருடைய வாயில வந்து பற்கள்ல நசுங்கி கடிக்கப்படுகிறார்கள். நதிகள்லாம் போய் கடல்ல சங்கமிப்பது போல எல்லாமே அவருடைய வாய்க்குள்ள போறத பாக்குறார். விட்டில் பூச்சி எல்லாம் போய் நெருப்புல நசுங்கி பொசுங்கி எறிவது போல இந்த குருஷேத்திர யுத்தத்துல இருக்கிற எல்லா வீரர்களும் அவரிடம் போய் நசுங்கி அழிவதை பார்க்கிறார். பகவானுக்கு அர்ஜுனனுக்கு மிகவும் பயம் வந்துருது. பகவானே, நீ யார்? என் வணக்கங்களை ஏற்றுக்கொள்ளுங்கள். உமது நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டவொடனே பகவான் சொல்றார், நானே காலமாக இருக்கிறேன். நானே காலமாக இருக்கிறேன். பாண்டவர்களை தவிர மற்றவர்கள் அனைவரையும் நான் அழிக்கப் போகிறேன்னு முதல்ல சொல்லிடுறார். அப்போ இது தெரிஞ்சவொடனே பயம் வந்துடுது அர்ஜுனனுக்கு. பகவானே இப்படிதான் ரொம்ப பயத்துல அப்படியே நடுங்க ஆரம்பிச்சிடுறார். நடுங்க ஆரம்பிச்சு அப்ப ஒரு பயபக்தியோட நின்றப்ப பகவான் சொல்றார், நீ வந்து நான் எல்லாத்தையும் நானே செஞ்சுட்டேன், நீ ஒரு கருவியா தான் இருக்கணும். இந்த உலகத்துல நடக்கக்கூடிய அனைத்து செயல்களும் பகவானால் தான் செய்யப்படுகின்றது.
நாம் நல்ல காரியத்திற்கு கருவியாக மாறுகிறோமா, கெட்ட காரியத்துக்கு கருவியாக மாறுகிறோமா என்பது நம் கையில் இருக்கிறது. அப்போ நிமித்த மாத்திரம் பவ சேவிய சாட்சியன், நீ போர்ல ஒரு கருவியா மட்டும் செயல்படு, உனக்கு புகழையே நான் கொடுத்துட்றேன், நீ அதெல்லாம் கவலைப்படாத, எல்லா புகழும் உனக்கு நான் தரப்போறேன், நான் சொல்றத நீ செய். அப்ப அனைவரும் அழிக்கப்பட்டு விட்டனர், நீ வெறும்னே செத்த பாம்பை தான் நீ அடிக்க போற, ஏற்கனவே செத்து போயிட்டாங்க எல்லாருமே. அப்ப அர்ஜுனன் மன்னிப்பு கேட்கிறான். அறியாத பிள்ளைகளோம் அன்பினால் உன்னை சிறு பேர் அழைத்தனமும் சீறி அருளாதேன்னு ஆண்டாள் பாடுற மாதிரி, நான் அறியாமல் நிறைய தவறுகளை செஞ்சுட்டேன், நண்பன் என்று நினைத்து கொண்டு மாமன் மகன் அத்தை மகன்ற உறவுனால நிறைய தவறுகளை செஞ்சுட்டேன். கிருஷ்ணா, என்னை மன்னித்து விட வேண்டும், மீண்டும் உங்களுடைய ஒரு உண்மையான ரூபத்தை காட்ட வேண்டும், இந்த விஸ்வரூபம் என்னால தாங்க முடியாது, நிறுத்திடுங்க கிருஷ்ணா அப்படின்னு கேட்கும்போது பகவான் மாறி விஷ்ணு ரூபத்தை காட்டி மீண்டும் கிருஷ்ண ரூபத்திற்கு வருகிறார். அப்ப பகவான் சொல்றார், விஸ்வரூபத்தினுடைய சிறப்புகளை சொல்றார். இந்த மாதிரி ரூபத்தை யாருமே கண்டதில்லை, வேத பயிற்சி தானங்களால இதை காண முடியாது, இதனால நீ குழப்பத்துல இருந்து விடுபடுவாய். எல்லாத்தையுமே விஷ்ணு ரூபத்தை காட்டுகிறார், பிறகு கிருஷ்ண ரூபத்திற்கு வருகிறார். அப்பதான் அர்ஜுனன் சுய இயல்பை பெறுகிறான். இந்த இரு கரங்களுடைய இந்த ரூபம் காண்பதுக்கரியது, தேவர்களுக்கும் கிட்டாதது. அப்ப லீலையில நடக்குது, லீலையில கிருஷ்ணர் சுயமாக வந்திருக்கிறார். ஆனா யாரெல்லாம் பக்தர்களோ அவர்கள் தான் அதை அனுபவிக்க முடியும். பக்தர்கள் இல்லாதவர்கள் பகவானை பார்த்தாலும் அவர் பகவான் சரணடைந்து அவரை அடைவதற்கான அறிவு வராது, வரவே வராது. தேவர்கள்லாம் பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க. நம்ம இந்த வாரம் கோவர்தன லீலையை சொல்லான்னு இருந்தோம். அதுல தேவர்கள், இந்திரன் கிருஷ்ணரோட சண்டையை போட வரான். 2 முறை வருது, ஒரு முறை சண்டை இல்ல, 2 முறை சண்டை. தேவர்கள் மதிமயங்கி போவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. பகவான் நேர்ல வந்தா கூட சரணடையாமலும் இருக்கலாம். ஆனால் இந்த ரூபம் காண்பதற்கு கிடைக்காதது, காண்பதற்கு கிடைக்காதது, தேவர்களுக்கும் கிட்டாததுன்னு சொல்றார். ஆனாலும் கிட்டினாலும் கிட்டாததுன்றதுக்கு அர்த்தம் இதுதான், கிட்டினாலும் அதனுடைய பலனை நாம் அடையவில்லை என்றால் அது பிரயோஜனம் இல்லைன்னு தான் அர்த்தம். பகவான் தோன்றி மறைந்து விடுவார், அவ்வளவுதான். இங்க லீலை புரிவதற்காக தோன்றுகிறார், அப்பொழுது அந்த சமயத்தை அதை பயன்படுத்தி கொள்ளவில்லை என்றால் மறைந்து விடுகிறார். அப்ப பக்தி தொண்டால் மட்டுமே பகவானை காண முடியும் சொல்லிட்டார். காணலாம், இப்ப கூட திருப்பதியில போய் இப்படி நின்றுட்டு வேடிக்கை பார்த்துட்டு வரலாம், இல்ல மாயாப்பூர்ல ராதா மாதவரை எக்ஸிபிஷன் பார்க்குற மாதிரி பார்க்கலாம், காணலாம். ஆனால் பக்தி தொண்டால் மட்டுமே நிஜமாக காண முடியும். தூய பக்தி தொண்டு புரிவர்கள் மட்டுமே என்னை அடைவார்கள் அப்படின்னு சொல்றார். கிருஷ்ணருடைய 5 முக்கியமான அறிவுரைகள் இங்க கடைசியில சுருக்கமாக எழுதப்பட்டிருக்கு. பக்தி தூய்மையாக செய்யப்பட வேண்டும், கர்ம ஞானங்களிலிருந்து விடுபட்டு பக்தி தொண்டு செய்ய வேண்டும். பக்தர்களின் வேலைகள் அனைத்தையும் கிருஷ்ணருக்காக செய்ய வேண்டும், செயல்களின் பலன்களிலிருந்து விடுபட்டு இருக்க வேண்டும், கிருஷ்ணரே வாழ்வின் குறிக்கோளாக கொள்ள வேண்டும். பக்தர்கள் சொர்க்க வாழ்வினையோ ஜோதியில் கலப்பதையோ விரும்பக்கூடாது. பக்தர்கள் எல்லோருக்கும் நண்பர்களாக இருக்க வேண்டும். நிர்வைரக அனுதாபத்தோடு அனைவருக்கும் கிருஷ்ண உணர்வினை கொடுக்க விரும்புதல் வேண்டும். அப்ப இதுதான் கிருஷ்ணர் நமக்கு விஸ்வரூபத்துல சொல்லப்படுற விஷயம். முக்கியமான குறிப்புகள் இந்த அத்தியாயத்துல கடைசியில சொல்ல எழுதியிருக்கிறேன். 7வது அத்தியாயத்துல கிருஷ்ணர் என்ன சொல்றார், நாம் காணும் அனைத்தும் அவருடைய இரு சக்திகளின் வெளிப்பாடுன்னு சொல்றார். 9வது அத்தியாயத்துல எல்லாமே அவரிடமிருந்து வந்தது, அனைத்தையும் அவருடன் சம்பந்தப்படுத்தி காண வேண்டும்னு சொன்னார். முக்கியமாக எல்லோரும் எந்த குலத்தில் பிறந்தவராக இருந்தாலும் அவரை தூய பக்தியில் தொழ வேண்டும்னு சொல்றார் 9ல. 10வதுல அகம் சர்வசிய, நானே ஆன்மீக பௌதிக உலகங்களின் மூலம்னு சொல்றார். இறுதியில் தனது சக்தியின் சிறு பகுதியால் இந்த உலகத்தை தாங்குகிறேன். ஏகம்ஷேன ஸ்திதோ ஜெகத், ஒரே சின்ன ஒரு சக்தியில தான் இந்த உலகத்தையே நான் தாங்குறேன்னு சொல்றார். இந்த ரகசியமான விஷயங்கள்லாம் சொன்னதுக்கு அப்புறம் விஸ்வரூபத்தை காட்டுறார். இப்ப இந்த விஸ்வரூபத்தை சஞ்சயன், அர்ஜுனன், தேவர்கள் எல்லாரும் பாக்குறாங்க. பிற்காலத்துல யாரும் தன்னை முழுமுதற் கடவுள்னு சொல்ல முடியாதுல்ல. நாளைக்கு மிகவும் சக்தி வாய்ந்த தேவர்கள் கூட நான் முழுமுதற் கடவுள்னு சொல்ல முடியாது. ஏன்னா அப்படின்னா நீங்க விஸ்வரூபத்தை காட்டுங்கன்னு யார் வேணா அவர்களை கேட்கலாம். விஸ்வரூபம் என்பது துரியோதனனுக்கு காட்டப்பட்டது. ஆனால் அந்த விஸ்வரூபம் அர்ஜுனனுக்கு காட்டப்பட்ட விஸ்வரூபம் கிடையாது. அது மிகப்பெரிய ரூபம்.
அதனால இந்த 11வது அத்தியாயத்தின் இறுதியில் விஸ்வரூபம் 4 கரங்களுடைய விஷ்ணு ரூபத்தை விட 2 கரங்களுடைய சியாமசுந்தர ரூபமே சிறந்தது என்பதை 11வது அத்தியாயமே தெளிவுபடுத்துது கடைசியில. ஏன்னா அர்ஜுனன் விஸ்வரூபம் எனக்கு வேண்டான்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் விஷ்ணு ரூபத்தை காட்டும்போது இதுவும் வேண்டாம் எனக்கு அப்படின்னு சொல்லி கிருஷ்ண ரூபம் தான் சிறந்தது என்பதை நாம் பகவத்கீதை மூலமாகவே அறியலாம். அடுத்து மிக முக்கியமான அத்தியாயம், மிக சிறிய அத்தியாயம், பக்தி தொண்டு. பக்தி யோகம் தான் சிறந்தது. நம்ம பகவானை காண வேண்டும் என்றால் பக்தி தொண்டுல தான் காண வேண்டும். 6வது அத்தியாயத்துல பக்தி யோகியே சிறந்த யோகின்னு சொன்னோம். அப்ப அந்த பக்தி தொண்டு அதை நம்ம எப்படி பார்க்கலாம்? 11வது அத்தியாயத்தில் விஸ்வரூபத்தை அறிந்த பிறகு நாம் தவறாக புரிந்து கொள்ளக்கூடாது என்பதற்காக நடு 6 அத்தியாயங்களின் இறுதி அத்தியாயம் 12ஆக இருக்கிறது. அப்ப விஸ்வரூபம் தான் பெருசு அப்படின்னு நினைக்காம பக்தியினுடைய மேன்மையை உறுதிப்படுத்தும் அத்தியாயமாக 12வது அத்தியாயம் இருக்கிறது. அப்ப அர்ஜுனன் கேள்வி கேட்கிறான், பக்தன் சிறந்தவனா அருவவாதி சிறந்தவனா? பக்தி ஞானத்தை விட சிறந்தது என்பதை தெளிவுபடுத்துவதற்காக கேட்கப்படும் கேள்வி. ஞானம் முக்கியமா பக்தி முக்கியமான? பக்தி தான் முக்கியம். பக்தியையும் ஞானத்தையும் இப்ப ஒப்பிட்டு சொல்றார் கிருஷ்ணர். பக்தனே சிறந்தவனாக இருக்கிறான், ஞானியும் இறுதியில் என்னை அடைகிறான். இப்போ ஞானம் வெறும் படிப்பு, வெறும் ஞானத்தையே வளர்த்து கொண்டார்கள், வேத ஞானம் சாஸ்திர ஞானத்தையே வளர்த்து கொண்டாலும் பக்தி யோகம் செய்துதான் பகவான் கிட்ட வரணும். அது ஞான மார்க்கம் என்பது சிரமமான பாதை. பக்தனின் கருணை கிடைத்தால் கிருஷ்ணரை அடையலாம், இல்லை எனில் நாத்திகத்திற்கு திரும்பக்கூடிய ஆபத்து ஞான யோகத்துல இருக்கு. ஞான யோகம் பண்ணும்போது கர்வமும் கூட வந்துடும். அப்ப அந்த ஞான யோகம் இங்க சொல்லப்படுறது ஞான யோகம் பக்தி இல்லாத ஞானம். வேதங்களை கரைச்சு குடிக்கலாம், சாஸ்திரங்களை மிக அதிகமாக வைத்துக் கொள்ளலாம், அந்த அறிவெல்லாம் இருந்து கிருஷ்ணர் மேல தூய பக்தி தொண்டு செய்யணும்ன்ற நிலைக்கு அந்த அறிவு கொண்டு வரவில்லை என்றால், அதுதான் இங்க பாயிண்ட். அந்த அறிவு இப்ப நம்மெல்லாம் பகவத்கீதை பாகவதம் படிக்குது, நம்ம இன்னும் பக்தி தொண்டு செய்வதற்கு மேலும் மேலும் முன்னேற்றுகிறது. அந்த மாதிரி ஒரு முன்னேற்றம் ஏற்படவில்லை என்றால் அப்படின்றதுதான் இங்க ஒப்பிடுறது. அப்போ பகவான் பக்தனை பிறப்பு இறப்பு என்னும் கடலில் இருந்து உடனடியாக காப்பாற்றுகிறார். ஞானிக்கு கூட ஒரு கர்வம்னு ஒண்ணு வந்துடும். யாரெல்லாம் சாஸ்திர ஞானம் நிறைய இருக்கும் அவங்களுக்கு கூடவே ஒரு கர்வம் வந்துடும். அந்த கர்வம் அவங்களுடைய பக்தியை அழிச்சிடுது, அவங்கள பகவான் வரைக்கும் போக விடாம தடுத்துடுது. அதனால நாம பக்தி சாஸ்திரம் படிச்சாலும் அது கூடவே இன்னொன்னு வளருது பாருங்க, அது வளர்க்க விடக்கூடாது. கர்வம் என்பது வளரும். அது சேவையில கூட சில பேருக்கு வளர்ந்துரும். நான் இந்த சேவை பண்றேன், நான் அந்த சேவை பண்றேன், நான் இதை ஆட்டி படைக்கிறேன், நான் அதை பண்றேன் இதை பண்றேன்னு சில பேருக்கு சேவையோட கர்வம் வளருது. அதையும் நம்ம பார்க்கிறோம் நிறைய இடங்கள்ல. எது செய்தாலும் ஞான யோகமோ அஷ்டாங்க யோகமோ கர்ம யோகமோ கூட அகங்காரத்தை வளர்க்க கூடாது. நான் செய்கிறேன், நான் சிறந்தவனாக இருக்கிறேன் அப்படின்ற எண்ணம் அழிச்சிரும். ஞானத்துல அது ரொம்ப அதிகம். ஏன்னா ஞானிகளை நம்ம பல நேரங்கள்ல பக்தர்களாக பாக்குறதுக்கு, ஏன்னா நிறைய ஸ்லோகங்கள் அப்படியே இப்படி 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 பேசுவாங்க. இப்ப ஞானத்திற்கும் பக்திக்கும் வித்தியாசம் இருக்கு. அறிதலை செயல்படுத்துறது பக்தி. இப்ப செயல்படுத்தாமல் ஒரு பக்தன் ஞானியாக இல்லாமல் இருக்கலாம், ஒரு பக்தனுக்கு ஒண்ணுமே தெரியாம இருக்கலாம், ஆனா தூய பக்தி செய்யலாம். உதாரணத்துக்கு இங்கு நான் தினமும் ஒரு பக்தரை பார்க்கிறேன், வேகமா உற்சாகமா வருவாரு, தொடப்பம் எடுத்து பெருக்குன்னு பெருக்குவார், கீர்த்தன்ல நல்ல மனசுல ஒரு களங்கம் இல்லை அவர்கிட்ட. இவரை மாதிரி நான் இல்லையேன்னு எனக்கு கதறுகிறேன். ஏன்னா எனக்கு அகங்காரம் இருக்கு, நான் பக்தைன்ற ஒரு இது இருக்கு, அப்படி ஒரு ஒரு சில எண்ணங்கள் எனக்கு தெரியும், எனக்கு இதெல்லாம் இருக்கு, இதெல்லாம் நெகட்டிவிட்டின்னு தெரியும். ஆனா அந்த பக்தர் மிகவே தூய்மையாக இருக்கிறார், அவர் மனசுல ஒரு கலங்கமே இல்லை. அப்ப ஒரு நாள் தவறாம வர்றார், ஒரு நாள் தவறாம சாதாரண வேலை செய்யறார். அவர் ஒன்றும் பூஜாரி கிடையாது, எல்லாருக்கும் சடாரி வைக்கிறார், சுவாமி சுவாமின்னு ஓட அவரை நோக்கி யாரும் ஓடுறது இல்லை. வரார், எளிமையாக இருக்கிறார், பக்தி தொண்டு செய்கிறார். இதுல இருக்கும் தூய்மையை நான் அறிகிறேன். பக்தி தொண்டுல தூய்மை, அங்கு இந்த ஞானத்தினுடைய கர்வம், நான் செய்கிறேன்ற அகம்பாவம், நான் பெரிய பூஜாரி, நான் பெரிய பிரச்சாரகன், நான் பெரிய இந்த மாயாப்பூருக்கே நான் பெரிய தலைவன், நான் எதை பண்றேன் நான் அதை பண்றேன் மைக்கு பிடிச்சின்னு கத்துறது, அதெல்லாம் அங்க காணல நான் அந்த பக்தனிடம்.
ஆனால் பக்தி தொண்டு என்பது மிகவும் தூய்மையானது. அதுல இந்த கலங்கங்கள்லாம் இல்ல. எந்த கலங்கமும் இல்ல அங்க. களங்கம் இல்லாததுதான் பக்தி. அப்ப இந்த ஞானத்தை வளர்க்கும் போது அதுல களங்கம் வருவதற்கு, கீழே விழுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அப்ப கிருஷ்ணர் வந்து வெவ்வேறு நிலைய சொல்றார். தூய பக்தி சவுண்ட செய்யணும் அப்படின்னு சொல்றார். முதல்ல மனதையும் அறிவையும் எண்ணில் ஈடுபடுத்த வேண்டும்னு சொல்றார். அது செய்ய முடியல அப்படின்னா ஒழுங்கு நெறிகளை பின்பற்றும் சாதன பக்தி செய். அதையும் செய்ய முடியலன்னா பகவானுக்கு செயலாற்றும் கர்ம யோகத்தை செய். அதையும் செய்ய முடியலன்னா செயல்களின் விளைவுகளை துறக்கும் கர்மயோகத்தை செய். சம்பாதிக்கிற பணத்தை பகவானுக்கு செலவு பண்றது வந்து கர்மயோகம் தான். ஆனா முழு கர்மயோகம் இல்லை. செய்யறதே கிருஷ்ணருக்கு செய்யறதுதான் கர்மயோகம். நான் ஏதோ ஒரு வேலை செய்யறேன், அதுல வர பலனை கொடுக்குறேன் அப்படின்றது ஒரு வகை. அப்ப இதுவும் பண்ண முடியலன்னா ஞானம், தியானம், செயல்களின் பலன்களை துரத்தல் இதெல்லாம் பண்ணு அப்படின்னு சொல்றாரு. அப்போ இந்த அத்தியாயத்தினுடைய விளக்கம் என்னன்னா, 2 வகையான பக்தி தொண்டு உண்டு. அதுல ஒண்ணு நேரடியான தூய பக்தி தொண்டு, இன்னொன்னு வந்து படிப்படியாக முன்னேறக்கூடிய பக்தி தொண்டு. இதுல கிருஷ்ணர் வந்து இந்த அத்தியாயத்தினுடைய கடைசியில என்ன சொல்றாருன்னா, பகவானுக்கு எதெல்லாம் பிடிக்கும்னு சொல்லிடுறாரு. பகவானுக்கு பிடித்த குணங்கள்: அழுக்காறு அற்றவன். அழுக்காறுனா பொறாமை. பொறாமை இல்லாமல் இருக்க வேண்டும். எல்லா உயிர்களுக்கும் நண்பனாக இருக்க வேண்டும். தன்னையே உரிமையாளனாக கருதக்கூடாது. பொய் அகங்காரத்தில் ஈடுபட்டவன். இன்பத் துன்பங்களில் சமமாக இருப்பவன். எப்பொழுதும் திருப்தியாக இருப்பவன். அறிவும் மனமும் பகவானுடனும் உடன்பாடு கொண்டவனாக இருக்க வேண்டும். அந்த அறிவு பகவானுடைய அறிவோட ஒத்து போகணும். என் அறிவு அவருக்கு விரோதமா இருக்கக்கூடாது. அதுதான் இங்க சொல்லப்படுது. யாருக்கும் கஷ்டமோ தொல்லையோ பயமோ கொடுக்காதவன். செயல்களின் சாதாரண நடப்புகளையே நம்பி இருக்காதவனும், தூய்மையானவனும், திறமையானவனும், கவலைகள் இல்லாதவனும், துன்பங்களில் இருந்து விடுபட்டவனும், ஏதேனும் பலனுக்காக முயலாதவனும் ஆன பக்தன் பகவானுக்கு பிரியமானவன். இன்பத் துன்பங்களால் பாதிக்கப்படாதவனும், கவலைப்படாதவனும், விரும்பாதவனும், சுப அசுப விஷயங்கள் இரண்டையும் துறப்பவனும் ஆன பக்தன் பகவானுக்கு பிரியமானவன். இரட்டை நிலைகளில் சமமானவன். பக்தி தொண்டில் ஈடுபட்டு என்னையே பரம இலக்காக ஏற்பவன். இப்படிப்பட்டவங்க தான் எனக்கு பிரியமானவர்கள். இதெல்லாம் நம்ம இருக்கிறோமான்னு பார்த்து அப்படி ஆவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். இதெல்லாம் கிருஷ்ணர் சொல்லிட்டு 12வது அத்தியாயத்தை முடிக்கிறார். யார் எனக்கு பிடித்தவர்கள் அப்படி அப்ப கிருஷ்ணருக்கு நாம பிடித்தவர்களாக மாற வேண்டும்னா இத்தனை விஷயங்கள் நம்மில் இருக்க வேண்டும். ஹரே கிருஷ்ணா. 7ல இருந்து 12 வரைக்கும் அத்தியாயங்களை முடிச்சுட்டேன். இதுல பக்தர்களுக்கு ஏதாவது சந்தேகம், கூடுதல் கருத்துக்கள் இருந்தா தெரிவிக்கலாம். அடுத்த வாரம் 13ல இருந்து 18 முடிச்சிடலாம்.